பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி இந்த பூமியிலே அவருடைய நியாய தீர்ப்புகள் நடக்க வேண்டும் என்பது குறித்து நம்ம ரொம்ப வருஷமாவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதுல ஒரு பகுதியா தான் இப்ப கடந்த 6 நாட்களாக ஈரான்ல ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஈரான்ல நடக்கிற யுத்தம் இது திடீர்னெல்லாம் ஸ்டார்ட் ஆகல. ஸோ இதுக்கான தொடர்ச்சி கடந்த 2 ஆண்டுகளாவே அந்த அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஹமாஸ் அடிச்சதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த யுத்தமும் வந்திருக்குது. ஸோ இதுக்கு ஆபரேஷன் ரோரிங் லைன், பழைய போன வருஷம் நடந்த சண்டைக்கு ரைசிங் லைன்னு இஸ்ரேல் பேர் வச்சிருந்தாங்க. இந்த தடவை ரோரிங் லைன் அப்படின்ற அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருந்துருப்போம். இதுக்கு பதிலுக்கு ஈரான் செய்த காரியங்கள் இதுல வேத வாக்கியத்துல என்னென்னலாம் அமைஞ்சிருக்குது, இந்த ஈரான் போர் எங்கே இட்டு செல்லும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்ப இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் அட்டாக் பண்ணதுக்கு ஈரான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, பதிலுக்கு ஒரு 10 நாடுகளை, 10 சொல்ல போனா ஒரு 12 நாடுகள், பட் ஒரு 2 நாட்டு மேல நான் குண்டு போடலன்னு சொல்லி ஈரான் கொஞ்சம் பயந்துட்டு சொல்லிட்டாங்க. டர்க்கி மேலையும் அசர்பைஜான் மேலையும் நான் குண்டு போடலன்னு சொல்லிட்டாங்க. பட் நீங்க அந்த 10 நாடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அது போல இந்த யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது, துபாய் மற்றும் அபுதாபி இருக்கிற இந்த ஒரு நாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா, கத்தாரு, குவைத், பஹ்ரைன், ஈராக், ஓமன், ஜோர்டன், சைப்ரஸ், இதை போன்ற ஒரு 10 நாடுகள்ல ஈரான் பதிலுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈரான் அட்டாக் பண்ண இந்த 10 நாடுகள், இன்னும் ஒரு 2 நாடுகள் இருக்குது, டர்க்கி, அசர்பைஜான், ஒரு 12 நாட்டு மேல அவங்க குண்டு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இருக்குது, அடுத்து இஸ்ரேல் லெபனான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 15 நாடுகள் கடகடன் சொல்லி ஒரு 6 நாட்கள்ல ஒண்ணு குண்டு போட்டிருக்கிறாங்க, இல்ல அந்த நாடுகள் மீது குண்டு போடப்பட்டுள்ளது. அப்ப இதுல நாடுகள் மீது அவங்க அமெரிக்கன் பேசஸ் மேல மட்டும் அவங்க அட்டாக் பண்ணல, ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரிஸையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் பிரைசஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 80% பல இடங்கள்ல ஏறி இருக்குது. வெறுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 நாட்கள்ல ஒரு 50%லிருந்து 80% வரைக்கும் ஒவ்வொரு நாடுகள்லயும் கேஸ் பிரைசஸ் ஏறி இருக்கிறத பாக்குறோம். ஆயிலோட பிரைசஸ் இன்டர்நேஷனல் சந்தையில $70 இருந்து ஒரு $80 மேல வேகமா ஏறிடுச்சு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்தியாவுக்கெல்லாம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வர்றது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அதுவும் க்ளோஸா இருக்குது. இது இல்லாம ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. இப்போ இத்தனை நாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 15-18 நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கரெக்டா இதுக்கும் இந்த முதலாம் உலக போருக்கும் ஏதாவது ஒத்து போகுதான்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உலக போர்ல 32 நாடுகள் மட்டும்தான் சண்டை போட்டாங்க. அதைத்தான் நம்ம முதலாம் உலக போர் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த 32 நாடுகள் சண்டை போட்டிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல மட்டுமே ஒரு 15 நாடுகள் அவங்க இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. 2ஆம் உலக போர்ல 61 நாடுகள் சண்டை போட்டிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட முதலாம் உலக போர்ல ஒரு பாதி அளவுக்கு இப்ப நாடுகளுடைய எண்ணிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த ஒரு 6 நாட்கள்ல மட்டும் இன்னொரு அடுத்த ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசம் வெயிட் பண்ணி பார்த்தாக்க இது எப்படி போகுது அப்படின்றத ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் வார்ல இன்வால்வ் ஆகாத பிரான்ஸ் போன்ற நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள், இல்ல இட்டாலியா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தங்களுடைய வார்ஷிப்ஸை மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சீக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்றத கேள்விப்பட்டோம். இதெல்லாம் இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கே தொடங்கியது அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கான வசனங்கள், அந்த ப்ராஃபசி, தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் எங்கே இருக்கிறது, இந்த 2 காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஹமாஸ் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒரு 1200 இஸ்ரேல் மக்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள். அதுக்கு அடுத்த நாள் இருந்து இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து தாக்குனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். பட் அன்னைக்கு ஒரு குறிப்பா ஒரு முக்கியமான பண்டிகை இஸ்ரேல் தேசத்துல, அது கூடார பண்டிகையின் கடைசி நாளா இருக்கிறது. கூடார பண்டிகையின் கடைசி நாள்ல தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம திரும்ப 2024 ஒரு ஏப்ரல் மாதம் போல
ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துட்டு அவங்க மிசைல்ஸ் விட்டு ஒருத்தர் அவங்க தாக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதே போல அக்டோபர் மாதமும் 2024 ஈரானும் இஸ்ரேலும் வந்துட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. பட் போன வருஷம் வந்துட்டு ஜூன் மாசத்துல அந்த 12-day வார்ன்னு சொல்ற மாதிரி அந்த 12 நாள் யுத்தம் வந்துட்டு இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்துச்சு. ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் இந்த அக்டோபர் 7ல இருந்து வந்த தொடர்ச்சியா தான் இந்த பிப்ரவரி 28 இந்த யுத்தம் தொடங்கி இருக்குது. இந்த யுத்தம் 3ஆம் உலக போருக்கு இட்டு செல்லுமா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ஸோ வேதத்துல ஈரானை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஈரானை வந்துட்டு மேதியா பெர்ஷியா என்று எழுதியிருக்கிறது. அதே போல ஏலாம் என்றும் எழுதியிருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒரு சில வசனங்கள் ஈரானை குறித்து வாசிக்கலாம். தானியல் அதிகாரம் 8 வசனம் 2 வாசிக்கலாம். Daniel chapter 8 verse 2. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். ஆமென். ஆமென். தானியலோட தரிசனத்துல தானியல் எங்க இருக்கிறார்? நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். தானியல் இருக்கிறதே வந்துட்டு ஏலாம்ல ஈரான்ல தான் வந்துட்டு தானியல் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த தானியல் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. இந்த ஏலாம் என்கிற தேசம் வந்துட்டு ஈரானை குறிக்கிறது. எப்படி இந்தியாவில் வந்துட்டு பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, தமிழர்கள் இருக்கிறாங்க, கன்னட மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க, மராத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஸோ பலதரப்பட்ட மக்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஈரான்ல வந்துட்டு மேதியர்கள், பெர்ஷியர்கள், ஏலாமியர்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஏலாமியர்கள் இருந்ததுனாலதான் அது ஏலாம் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல தானியல் வந்துட்டு அவர் யாருகிட்ட வேலை செஞ்சாருன்னா, முதலாவது பாபிலோன் ராஜ்யத்துல வேலை பார்த்தாரு. பாபிலோன் ராஜ்யத்தை மேதியா பெர்சியா வந்துட்டு அவர்கள் தகர்த்தெறிந்த பொழுது கோரேசு போன்ற ராஜாக்களோடு அகஸ்வேரு ராஜாவோடு தானியல் வந்துட்டு வேலை செஞ்சதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த கோரேசு ராஜா, அதே போல அகஸ்வேரு ராஜா, இவர்கள் எல்லோருமே வந்துட்டு ஈரானை சார்ந்த ராஜாக்களா இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தானியல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். Daniel 10:1. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். ஆமென். ஆமென். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல எந்த ராஜா? பெர்சியா. இதுவும் வந்துட்டு ஈரானை தான் வந்துட்டு குறிக்குது. இப்ப 8ஆம் அதிகாரத்திலையும் ஏலாம் அப்படிங்கிற வார்த்தை ஈரானை குறிக்கிறது. இங்க பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், சைரஸ போல ஒரு பெரிய ராஜா இல்லைன்னு சொல்லி இன்னமுமே வந்துட்டு அவங்க கோரேஸ் ராஜாவை பத்தி ஈரான்ல வந்துட்டு ரொம்ப பெருமையா அவங்க பேசிக்குவாங்க. தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. என்ன தரிசனம் வெளியாக்கப்பட்டது? அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருந்தது. நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது ஒரு நீடிய யுத்தத்துக்கான ஒரு தரிசனமா இருக்கிறது. இந்த தரிசனத்துல வந்துட்டு ஒரு சில காரியங்களை வந்துட்டு காபிரியல் தூதனை வந்துட்டு விளக்கி சொல்லுகிறார். வாசிக்கலாம். தானியல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரைக்கும். Daniel chapter 10 verses 13 to 14. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். ஆமேன். ஆமென். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அப்ப இங்க பெர்சியா நாட்டு அதிபதினு சொல்லப்படுறது வந்துட்டு இங்க ராஜாவை குறித்து கர்த்தர் வந்துட்டு பேசல. எபேசியர் 6:12 வாசிக்கிறது போல நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. காபிரியல் தூதன் வரும் பொழுது காபிரியல் தூதனை தடுக்கிறதுக்கு யாருக்கு வந்துட்டு காபிரியல் தூதனோட போராட முடியும்? அசுத்த ஆவியோட தான் வந்துட்டு போராட முடியும். இப்ப பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இந்த பெர்சியாவை எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அந்த அசுத்தாவி தான் வந்துட்டு இங்க காபிரியல் தூதனோட போராடியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். சோ காபிரியலுக்கு உதவியாக மீகாவேல் தூதன் வந்தான். 14வது வசனத்துல காபிரியல் தூதர் சொல்றது, இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனத்துக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். எப்பொழுது? இது கடைசி நாட்களில் சம்பவிப்பது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
ஏன்னா நம்ம முதல் வசனத்துல வாசம் தானியல் 10:1 இந்த தரிசனமானது நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. இது எல்லாமே ஈரானை குறித்த தீர்க்க தரிசனங்களா இருக்கிறது. தானியல் 8:2 வந்துட்டு ஏலாம்ன்றது ஈரானை குறிக்கிறது. தானியல் 10ஆம் அதிகாரத்துல பெர்சியா ராஜா, பெர்சியான்றது அதுவும் ஈரானை குறிக்கிறது. அதே போல தானியல் 10:13 இங்க பெர்சியா ராஜ்யம் என்று எழுதியிருக்கிறது, ஈரானை குறிக்கிறது. அந்த பெர்சியா ராஜ்யத்தை ஆண்ட அந்த அசுத்தாவி வந்துட்டு அது என்ன பண்ணுச்சா, அது கர்த்தருடைய தூதனோட எதிர்த்து நின்றது. அன்று முதல் இன்று வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளோட எதிர்த்து நிற்கிறதா இந்த ஈரானுடைய ஒரே வேலையா இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த 2500 ஆண்டுகளாவே ஒண்ணு இஸ்ரவேலோட வந்துட்டு எதிர்த்து நிற்கிறது, அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவர்களோட எதிர்த்து நிற்பது, வந்துட்டு தூதர்களோட எதிர்த்து நிற்பது, இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருப்பதுதான் வந்துட்டு ஈரான் ராஜ்யத்தின் வேலையா இருக்குது. இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும். சோ எல்லா வசனத்திலும் இது கடைசி காலத்துக்குரிய தரிசனம் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். நீடிய யுத்தத்துக்கு அடுத்தது. சோ இப்ப நம்ம ஈரான்ல பாக்குற இந்த யுத்தங்கள் எல்லாம் வந்துட்டு வசனத்துல நமக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட இந்த யுத்தங்களா தான் வந்துட்டு இருக்குது. குறிப்பா நம்ம வந்துட்டு இந்த காமேனி, ஈரானுடைய தலைவர் வந்துட்டு காமேனி கொலை செய்யப்பட்ட அந்த தேதி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வந்துட்டு எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்துல வந்துட்டு அங்க எஸ்தர் ராணி வந்துட்டு அவங்க யாருக்கு வந்துட்டு ராணியா இருக்கிறாங்க, ஒரு ஈரான் நாட்டு ராஜாவுக்கு தான் வந்துட்டு அவங்க ராணியா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஈரான் நாட்டுக்கு ராஜாவுக்கு வந்துட்டு ஒரு ஆலோசகனா ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தான் ஆமான் என்று சொல்கிற வந்துட்டு ஒரு மனுஷன். இந்த ஆமான் வந்துட்டு இஸ்ரவேல் மக்களை ரொம்ப வெறுத்தான். எந்த அளவுக்கு வெறுத்தான்னு சொன்னாக்க, இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட வந்துட்டு தவறான ஒரு ஆலோசனை கொடுத்து, இஸ்ரவேலுடைய அந்த அந்த 12வது மாதம், கடைசி மாதத்துக்கு பெயர் ஆதார் மாதம். சோ கடைசி மாதம், அந்த 12வது மாதம் ஆதார் மாதம் 13ஆம் தேதி இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் வந்துட்டு ராஜா கிட்ட வந்துட்டு ஒரு லெட்டரையும் வந்துட்டு வாங்கி எல்லா மாகாணத்துக்கும் அந்த லெட்டரையும் வந்துட்டு அனுப்பிட்டான். அந்த தேதி எப்பொழுது வரும் என்று அவன் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தான்றத நம்ம எஸ்தர்ல வந்துட்டு 3வது அதிகாரத்துல இருந்து ஒரு 6வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். பட் எஸ்தர் ராணியுடைய வந்துட்டு அவங்களுடைய ஜெபத்தினால, அதே போல மொர்தகாயினுடைய வந்துட்டு அந்த ரைச்சியஸ்னஸ் மூலமா வந்துட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, மொர்தகாய், எஸ்தர் ராணி இவங்க எல்லாம் பயன்படுத்தி ராஜாவுக்கு உண்மையை தெரியப்படுத்துறாரு. ராஜாவுக்கு உண்மையை தெரியப்படுத்தினோடனே ராஜா என்ன பண்றான், இந்த ஹாமான வந்துட்டு தூக்குல வந்துட்டு போட்டுறான். தூக்குல போட்ட பிறகு அதே ஆதார் மாதம் 13ஆம் தேதி அவர்கள் கொலை செய்யப்படவில்லை. அதற்கு பதிலா யூதர்கள் போய் அவர்களுடைய எதிரிகளை கொலை செய்தார்கள்னு சொல்லி பாக்குறோம். பட் இந்த ஹாமான் வந்துட்டு கொலை செய்யப்பட்ட பிறகு இவங்க ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் 7 பண்டிகைகளை தான் வச்சிருக்கிறாரு. பட் ஒரு 8வது பண்டிகையா வந்துட்டு மொர்தகாய் மூலமாகவும் எஸ்தர் ராணி மூலமா ஒரு 8வது பண்டிகை கொடுக்கப்படுகிறது. அதுதான் பூரிம் என்கிற ஒரு பண்டிகை. நீங்க எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, பூரிம் என்கிற ஒரு பண்டிகையை ஆதார் மாதம், அதாவது யூதர்களுடைய 12வது மாதம் 14ஆம் தேதி கொண்டாடணும். கிட்டத்தட்ட வந்துட்டு பஸ்காவுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரும். பஸ்கா வந்துட்டு 1ஆம் மாதம் 14ஆம் தேதி, பூரிம் வந்துட்டு அதுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி 12ஆம் மாதம் 14ஆம் தேதி வந்துட்டு வரும். அந்த பூரிம் பண்டிகை இந்த வாரத்துல எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க, மார்ச் 2ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை ஈவினிங்ல இருந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் பூரிம் பண்டிகை. பூரிம் பண்டிகைக்கு முன்னாடி எப்படி ஹாமான் கொலை செய்யப்பட்டானோ அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த வருட பூரிம் பண்டிகைக்கு முன்னாடி வந்துட்டு காமேனி கொலை செய்யப்பட்டான். காமேனியினுடைய பாலிசி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கடந்த 46 ஆண்டுகளா 1979ல இருந்து நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, 1979ல காமேனி வந்துட்டு அவங்க ஒரு முக்கியமான பதவியில தான் வந்துட்டு ஈரான்ல இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அங்க வந்துட்டு பிரசிடென்டா இருந்துட்டு, அதன் பிறகு மத தலைவரா உருவான ஒரு மனுஷன் தான் வந்துட்டு இந்த காமேனி. யூதர்கள்ல வந்துட்டு சிறு பிள்ளைகள் உள்பட அத்தனை பேரையும் கொலை செய்ய வேண்டும். இதுதான் காமேனியுடைய 45 வருஷமா வந்துட்டு ஒரு ஆசையும் வந்துட்டு அதற்குரிய முயற்சிகளை அவங்க செஞ்சாங்க. வருஷா வருஷம் அவங்க கூட்டமா கூடி பல லட்சம் மனிதர்கள் கூடி டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா இஸ்ரேல் மக்களையும் கொலை செய்ய வேண்டும், எல்லா கிறிஸ்தவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று இந்த ஹாமானுக்கு வந்துட்டு ஒப்பான ஒரு வெறுப்பு வந்துட்டு யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் இருந்த ஒரு மனிதன் தான் வந்துட்டு அந்த காமேனி. அதே போல எப்படி பூரிம் பண்டிகைக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஆமான் கொலை செய்யப்பட்டானோ, இந்த வருஷமும் வந்துட்டு பூரிம் பண்டிகைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த காமினி கொலை செய்யப்பட்டான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். பட் இந்த ஏலாம் அப்படிங்கிற ஒரு தேசம் வந்துட்டு இவங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு காத்துட்டு இருக்குது, இப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த போருக்கான தீர்க்க தரிசனங்கள் எங்கே இருக்கிறது, இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நமக்கு ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க, அதுல ஒரு 70 நாடுகளை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது.
இந்த இந்த அதிகாரத்துக்கு பேரு டேபிள் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த டேபிள் ஆஃப் நேஷன்ஸ்ல ஒரு 70 நாடுகளை குறித்த, அதுல இன்னைக்கு இருக்கிற 200 நாடுகளுக்கு மேல இந்த 70 நாடுகள்ல இருந்து வந்ததுதான் இந்த 200 நாடுகள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். ஜெனசிஸ் 10:22. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். ஆமென். சேமுடைய குமாரர், நோவாவுக்கு 3 பிள்ளைகள் என்பது நமக்கு தெரியும். காம், சேம், யாப்பேத் இல்லைங்களா? இந்த காம், சேம், யாப்பேத்துல வந்துட்டு சேமுடைய குமாரர் யார் யாரு? ஏலாம். ஏலாம் தான் வந்துட்டு ஈரான் தேசத்தை குறிக்கிறது. அசூர் என்பது வந்துட்டு இது ஈராக் மற்றும் சிரியாவை வந்துட்டு குறிக்கிறது. சிரியாவில் ஒரு பகுதி வந்துட்டு, சிரியாவில் ஒரு பகுதியும் ஈராக்கையும் குறிக்கிறது அந்த அஷூர் என்பது வந்துட்டு. அர்ஃபக்சாத் வந்துட்டு, அர்ஃபக்சாத் வழியில தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்துட்டு வராருன்றது நம்ம அந்த அட்டவணையில வந்துட்டு வாசிக்கிறோம். லூத் என்பது லிடியா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. லூத் என்ற பேர்ல தான் பின்னாடி லிடியான்ற ஒரு ராஜ்யம், அது இன்னைக்கு இருக்கிற டர்க்கி தேசத்துல இருந்த ஒரு ராஜ்யம் தான் வந்துட்டு லிடியான்றது. அந்த ஆராம் என்பது அது லெபனான் தேசத்தையும் சிரியாவில் ஒரு பகுதியும் குறிப்பதான் இந்த ஆராம். அது போல வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு சேமுடைய குமாரர். அதுல ஏலாம் என்பவன், அந்த ஈரான் வந்துட்டு யார் மூலமா வந்துச்சு? சேமுடைய குமாரர்ல ஒரு குமாரன் தான் இந்த ஏலாம். இந்த ஏலாமுக்கு கர்த்தர் என்ன தண்டனையை வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு இந்த வசனத்தை படிச்சு பார்த்தா இன்னைக்கு நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எரேமியா 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 36 வரை வாசிக்கலாம். ஜெரமியா சாப்டர் 49 verses 35 to 36. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். அமேன். நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு, அப்ப அவர்களுடைய வில் என்பது அவங்களுடைய மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. அந்த ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப 4 காற்றுகள் என்பது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இதே வார்த்தைகளை 4 காற்றுகள் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு பல திசைகள்ல இருந்து எதிரிகள் இருப்பாங்க. இதுதான் 4 காற்றுகள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப யார் யாரெல்லாம் ஈரானுக்கு எதிரிகளா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 இஸ்ரேல் தேசம் அவர்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க. 2வது அமெரிக்கா அவங்களுக்கு எதிரியா இருக்குது. இன்னைக்கு அமெரிக்காவோட வந்துட்டு வற்புறுத்தல் மூலமா இன்னைக்கு ஒரு சில ஐரோப்பிய நாடுகளும் அவங்களுடைய வந்துட்டு போர் கப்பல்களை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற சவுதி அரேபியா வந்துட்டு கம்ப்ளீட்டா இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. ஒரு 10 நாடு மேல வந்துட்டு ஈரான் குண்டு போட்டுக்கிறான். கிட்டத்தட்ட அந்த 10 நாடுகளுமே அவங்களுக்கு எதிரி நாடாதான் வந்துட்டு மாறி இருந்திருப்பாங்க. இப்ப இதுல சவுதி அரேபியா மட்டும் இல்ல, UAE இருக்கிறாங்க, கத்தார் இருக்கிறாங்க, குவைத், பஹ்ரைன், ஓமான், இல்ல ஜோர்டன், இதை போன்ற நிறைய மத்திய கிழக்கு நாடுகள் வந்துட்டு இந்த அரபு நாடுகள் எல்லாமே வந்துட்டு ஈரானுக்கு விரோதமா வந்துட்டு மாறி இருக்கிறாங்க. பட் இந்த ஈரான் மக்கள் இவர்கள் அரபியர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் அரபியர்கள் கிடையாது. பெர்சியர்கள் வேற கூட்டம், அரபியர்கள் வேற கூட்டம். இந்த அரேபியன் பெனின்சுலான்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அரேபியன் பெனின்சுலால வந்துட்டு இருக்கிற நாடுகள் பாத்தீங்கன்னாக்க சவுதி அரேபியா இருக்குது, அடுத்து ஏமன் இருக்குது, ஓமன் இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது, அடுத்து குவைத், கத்தாரு, அதே போல பஹ்ரைன் வந்துட்டு இருக்குது. இதை போன்ற நாடுகள் தான் வந்துட்டு அரபு நாடுகள். குறிப்பா வந்துட்டு இந்த ஈரான் வந்துட்டு இவங்க ஒரு தனி கூட்டம். ஈரானும் ஒரு தனி கூட்டம், டர்க்கியும் ஒரு தனி கூட்டம். ஈரான் மக்கள் வந்துட்டு பெர்சியர்கள், மேதியர்கள் அல்லது ஏலாமியர்கள் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் அரபியர்கள் கிடையாது, ஆனா இஸ்லாமியர்கள் தான், ஆனா அரபியர்கள் கிடையாதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பட் இந்த ஏலாமை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைய இடத்துல வேதத்துல இருக்குது. வாசிக்கலாம். ஏசாயா 22ஆம் அதிகாரம் வசனம் 6. ஐசையா 22:6. ஏலாமின் அம்பார துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். ஆமேன். ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து, இந்த அம்பரா துணின்றது வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு குவேவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்குள்ளாரதான் வந்துட்டு ஆரோஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காலத்துல அம்பரா துணின்றது வந்துட்டு எதை சொல்லுவோம்? அதுக்குள்ளார ஆரோஸ்க்கு பதிலாக இன்னைக்கு மிசைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஆரோஸ்க்கு பதிலாக மிசைல்ஸ் இன்னைக்கு வந்துட்டு பயன்படுத்துறாங்க. எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் அவன் வருகிறான். அவன் இஸ்ரவேலை எதிர்த்து நிற்கிறதும் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறதும் இதனாலதான் கர்த்தருக்கு ஈரான் மேல கோவம் வந்துட்டு ஈரான் மேல ஒரு பெரிய அழிவை கர்த்தர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இது ஈரானுக்கு மட்டும் அழிவாக அமைய போறது கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது அமெரிக்காவுக்குமே ஒரு அழிவாதான் வந்துட்டு அமையும்.
இது ஈரானுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பேரழிவா தான் வந்துட்டு இது முடிய போகிறது. வாசிக்கலாம் எரேமியா 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 38 வரைக்கும். ஜெரமியா சாப்டர் 49 verses 37 to 38. நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி. இன்னைக்கு சத்துருக்கள் வந்துட்டு யாரு? அவனுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் யாரு? குறிப்பா இஸ்ரேல், அமெரிக்கா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள். இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஈரானை வந்துட்டு கலங்க பண்ணுவேன்னு சொல்றார். இன்னைக்கு ஈரான் கலங்கிதான் வந்துட்டு இருக்குது. தலைவர் வந்துட்டு அந்த ஒரு தலைவர் மட்டும் இல்ல, பல தலைவர்கள், அந்த செகண்ட் டியர்ல இருக்கிற தலைவர்களை கூட வந்துட்டு கொலை செஞ்சுட்டாங்க. அந்த நாட்டுல இருக்கிற அந்த ஏர்கிராப்டை பூரா வந்துட்டு அழிச்சுட்டாங்க. அவங்களுடைய நேவியை பூரா அழிச்சிட்டாங்க. பாக்கி இருக்கிறது தரையில இருந்து எரியக்கூடிய குண்டுகள் மட்டும்தான் வந்துட்டு, லான்ச்சர்ஸ் மூலமா எரியக்கூடிய குண்டுகள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அவங்களுடைய வந்துட்டு ஏர்ஃபோர்ஸோ அவங்களுடைய நேவி கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டு அழிஞ்சுதான் போயிடுச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு? என் கோபத்தின் உக்கரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன், நான் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன்றார். அப்ப இதுல ஈரான் நிர்மூலமாகும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் ஈரான் சாதாரணமா நிர்மூலமாக போறது கிடையாது. அவன் ஈரான் மூலமா ஒரு பெரிய குழப்பம் வந்துட்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியா வரைக்குமே அந்த குழப்பங்கள் வந்துருச்சுன்றதை நம்ம பாக்குறோம். ஈவன் இந்தியாவுக்குமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமா தான் 50% வந்துட்டு எண்ணெய் வளங்கள்லாம் வந்துட்டு வருது. நமக்கு வருகிற கச்சா எண்ணெயோ இல்ல கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்தி இந்த பெட்ரோலு, டீசலு, அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு அதிகமாகவே கத்தார் மூலமா தான் வந்துட்டு நேச்சுரல் கேஸ் எல்லாம் வருது. நமக்கு வர எல்பிஜி சிலிண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் வருது. ஸோ வீட்டுக்கு அடுப்பறிக்கிறதுக்கு கூட வந்துட்டு எல்பிஜி சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு 25-30 நாளைக்குரிய ஸ்டாக் தான் எங்ககிட்ட இருக்குது. பெட்ரோலோ, டீசலோ, கச்சா எண்ணெயோ ஒரு 25 நாள், மிஞ்சி போனா இன்னொரு 25 நாள்ல நாங்க சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். மேக்சிமம் ஒரு 40 முதல் 50 நாளுக்கு தான் எங்ககிட்ட எண்ணெய் இருக்குது. இது எங்களுக்கு வந்தாதான் உண்டு, வரலனாக்க எங்களுடைய எக்கனாமியா பயங்கரமா அடிவாங்கன்னு சொல்லி இந்தியா வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு அவங்க பேசி இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஈரானுக்கு ஒரு பெரிய அடியை கொடுப்பேன்னு சொல்றாரு. என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து. அப்ப கர்த்தருடைய சிங்காசனத்தை ஏலாமிலே வைக்கிறார்னா இது 2ஆம் வருகைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம்னு அர்த்தம். ஏன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் பொழுதுதான் ராஜாதி ராஜாவாக வருகிறார் இல்லைங்களா? அப்ப 2ஆம் வருகை சம்பந்தப்பட்ட வசனம்ன்றதுனாலதான் என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன். ஆனா இதுக்கு அடுத்த வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அங்க ஏலாம்லையும் ஈரான்லையும் கொஞ்சம் பேர் மனம் திரும்புவாங்க. அங்கேயுமே ஒரு சிறு கூட்டம் உண்மை கிறிஸ்தவர்களா வந்துட்டு கர்த்தருக்கு பயந்தவர்கள் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஈரானுக்கு ஒரு பேரழிவு வந்துட்டு ஆல்ரெடி வந்துருச்சு. இனிமேட்டு அந்த அழிவு கொஞ்ச நாளைக்கு தொடரதான் போகுது. ஆனா ஈரான் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இல்லைன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல நீயும் சாகணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு கண்ட்ரி தான் வந்துட்டு. அதனால அவன் வந்துட்டு அழியறதுக்கு முன்னாடி நிறைய நாடுகள்ல ஒரு பேரழிவை உண்டு பண்ணுவான். இந்த உலகத்துக்கே வந்துட்டு ஒரு பெரிய கலக்கத்தை ஆல்ரெடி உண்டு பண்ணிட்டான். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் உலகத்துக்கு வர கச்சா எண்ணெயில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20% வரதை அப்படியே பிளாக் பண்ணிட்டான். குறிப்பா ஆசியா நாட்டுல இருக்கிற இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் அங்கிட்டு தான் வருது. ஸோ இப்ப இது எவ்வளவு நாள் அதிகமா மூடி இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது சீக்கிரமா உலக போரா மாறும். இது சீக்கிரமே வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க பிரச்சனையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எந்த அளவுக்கு அதிகமா மூடப்பட்டு இருக்கிறதோ, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் ஒரு 3 மாசம் மூடி இருந்தாங்கன்னா இது ஈஸியா உலக போரா வந்துட்டு மாறப்போகுது. ஸோ நமக்கு டைமிங் மட்டும்தான் தெரியல. ஏசு கிறிஸ்து 3ஆம் உலக போர் வரும்ன்றத வேதத்துல சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம வந்துட்டு எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது, இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்கிறாங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா சத்தியம் தெரியாதவங்களுக்கு சத்தியம் சொல்லுங்க. சத்தியம் தெரிந்தவர்களுக்கு எப்பா ஜெபம் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வர முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வர பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வேண்டிய ஆலோசனைகளையும் ஜெபங்களையும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். ஐசையா 22 verses 6 to 8. ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர்கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும்.
குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். ஆமேன். ஏலாமியன் எப்படி வருவான்? அம்பரா துணியை எடுத்து அவனுடைய மிசைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் இஸ்ரவேல் அட்டாக் பண்றதுக்கு வருவான்னு சொல்லி 6வது வசனம் சொல்கிறது. மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். சோ இஸ்ரவேல்ல ஒரு பெரிய யுத்தம் இருக்குன்றதை கர்த்தர் காண்பிக்கிறார். அதே போல 8வது வசனத்துல அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். ஸோ ஹி வில் அன்கவர் த நேக்கட்னஸ் ஆஃப் ஜூடா. ஸோ இன்னைக்கு அவன் போடுற குண்டுல வந்துட்டு இன்னைக்கு இஸ்ரவேல்லையும் வந்துட்டு ஒரு அழிவு நடந்துகிட்டு தான் இருக்குது. இது போன வருஷமும் நம்ம பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் ஹமாஸ், இந்த ஹெஸ்புல்லா எல்லாமே வந்துட்டு ஈரான் உருவாக்கிய கும்பல் தான். இந்த ஹமாஸ் ஹெஸ்புல்லா மூலமா வந்துட்டு இஸ்ரேவேலுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அழிவு வந்திருக்கிறத பாக்குறோம். ஈவன் ஈரான் போட்ட குண்டுகள் மூலமாவும் அழிவு வந்ததை பாக்குறோம். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். இது ஆல்ரெடி வந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்னாடியே 2-3 வருஷமா இந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்நாளிலே இஸ்ரவேல் எதை நம்பும்? அந்நாளிலே வன மாளிகை ஆகிய ஆயுத சாலையை நோக்குவாய். இஸ்ரேல் வந்து இதனுடைய மிலிட்டரியை தான் நம்புவான், கர்த்தரை நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புறதுக்கு தேவையான ஆயத்தங்களை தான் கர்த்தர் இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். பட் இந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 27 வரை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 21 verses 26 to 27. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஆமேன். ஆமேன். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இந்த கடைசி நாட்களிலே வந்துட்டு யுத்தங்கள், பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வருவார். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களோ நண்பர்களோ மத்திய கிழக்கு நாடுகள் இருந்தாக்க ஆல்ரெடி அவங்க எல்லாருமே மரண பயத்துலதான் இருக்கிறாங்க. சத்தியம் தெரியாத எல்லாருமே வந்துட்டு மரண பயத்துல கிறிஸ்தவர்களா இருந்தாலுமே மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிறவர்கள் எல்லோருமே பயங்கர மரண பயத்துல இருக்கிறாங்க. எப்ப ஊரு வந்து சேருவோம்னு சொல்லி பல பேர் டிக்கெட்டுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இது மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் காலமா இருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஐசாயா 13:7. ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். ஆமென். ஆமென். எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. இப்போ லூக்காவுல வாசிக்கிறோம், எல்லா மனுஷனுடைய இருதயமும் சோர்ந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயாவுல எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. கடந்த 6 வருஷத்தை மட்டும் கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, முதல்ல வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்துச்சு. அதுல வந்துட்டு 2020 2021 இந்த உலகம் முழுவதும் எல்லாருடைய இருதயமும் கரைந்து போனது, எக்ஸப்ட் உண்மை கிறிஸ்தவர்களை தவிர. பட் யுத்தங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2022 பிப்ரவரி மாசம் தொடங்கின அந்த ரஷ்யா உக்ரைன் போர் இன்ன வரைக்கும் முடியல. 4 வருடங்கள் முடிந்து 5வது ஆண்டு தொடங்கிருச்சு. அதே போல இஸ்ரேல் காசா யுத்தம் வந்துட்டு அக்டோபர் 7 2023 தொடங்கினது. அதனுடைய ஃபால் அவுட் தான் இப்ப ஈரான் வார் தொடங்கி இருக்குதும் அதனுடைய ஃபால் அவுட்ல தான் நடந்திருக்குது. அதே போல இன்னைக்கு ஹெஸ்புல்லாவோட வந்துட்டு லெபனான்ல இன்னமும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஹவுத்தீஸோட வந்துட்டு யுத்தம் நடந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்ததை பார்த்திருக்கிறோம். ஈரானோட மட்டுமே இந்த 3 ஆண்டுகள்ல 3 யுத்தங்கள் நடந்திருக்கு. 2024 இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம், 2025 இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம், 2024 வந்துட்டு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம். இப்ப அமெரிக்காவும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஈரான் பதிலடி கொடுக்கறது, பல நாடுகளுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம போன வருஷம் இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு சில நாட்கள் அவங்க வந்துட்டு யுத்தம் பண்ணதை நம்ம வந்துட்டு வாசிச்சிருக்கிறோம். இப்ப ரீசெண்டா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வந்துட்டு கடந்த ஒரு 2 வாரத்துக்குள்ளார ஒரு சின்ன யுத்தம் வந்ததை பாக்குறோம். அது போல 2 தடவை வந்துட்டு போன வருஷத்துல தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவில் யுத்தம் வந்ததை பார்த்தோம். ஸோ இப்பொழுது இந்த ஈரான் வந்துட்டு ஒரு 10-12 நாடு மேல குண்டு போட்டு பல நாடுகள் எப்படி வந்துட்டு 1ஆம் உலகப் போர் தொடங்கினதோ 2ஆம் உலகப் போர் தொடங்கியதோ அதே மாதிரிதான் இப்ப சண்டை போடுற நாடுகளுடைய எண்ணிக்கை கூட வந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி சண்டை போடுற நாடுகளே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்னும் பாம்ஸ் போடுறதோ இல்ல பாம்ஸை வாங்கிக்கிட்டதோ இது ஒரு 15 முதல் 18 நாடுகள் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த யுத்தம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகத்தான் போகுது. ஸோ இது எவ்வளவு சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும்னு நமக்கு தெரியல. பட் ஸ்ப்ரெட் ஆகத்தான் போகுது. ஆல்ரெடி இது 4 ஆண்டுகளா ஓடிக்கிட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன்ல போர்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா
4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு தொடங்கிவிட்டது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய கரையோரமா கூட இந்த யுத்தம் வந்து விட்டதுன்றதை பாக்குறோம். நீங்க நேத்தோ இன்னைக்கோ நியூஸ்ல படிச்சிருந்தீங்கன்னாக்க இந்தியாவில இருந்து கன்னியாகுமரியில இருந்து கிட்டத்தட்ட 600-700 கிலோமீட்டர்ல வந்துட்டு அங்க ஒரு ஈரானுடைய போர் கப்பலை வந்துட்டு அமெரிக்கா உடைச்சிருக்கிறாங்க. இந்த டார்பேடோன்னு சொல்லுவாங்க. அந்த டார்பிடோ வந்துட்டு சப்மரின் வழியா வந்துட்டு அவங்க செலுத்தி வந்துட்டு அந்த கப்பலை 2ஆ வந்துட்டு உடைச்ச அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு வந்திருக்குது. இந்த டார்பிடோ யூஸ் பண்ணது இந்த 2ஆம் உலக போர்ல தான் கடைசியா பயன்படுத்தினாங்க. 2ஆம் உலக போர் முடிஞ்சு 1945ல முடிஞ்சு 80 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. 80 ஆண்டுகள்ல வந்துட்டு இப்பதான் ஒரே ஒரு முறை முதல் முறையா வந்துட்டு டார்பிடோ பயன்படுத்தி, அது எங்கன்னா தமிழ்நாட்டோட கரையோரத்துல கன்னியாகுமரியில இருந்து ஒரு 600 கிலோமீட்டர்ல வந்துட்டு ஸ்ரீலங்கா பக்கத்துல அந்த ஈரானுடைய போர் கப்பலை வந்துட்டு உடைச்சு போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஒரு சிக்னல் ஆண்டவர் காமிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. இது கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு 3ஆம் உலக போரா மாறும். இது எப்படி மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் கர்த்தர் தீர்மானிச்சுட்டாக்கா அது நிச்சயமா நடக்கத்தான் வந்துட்டு போகிறது. இதற்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். Matthew 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஆமென். கடைசி நாட்கள்ல கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நான் அறுக்கிறவர்களை நோக்கி, அறுக்கிறவர்கள் என்பது தேவதூதர்கள். தேவதூதர்களை நோக்கி கர்த்தர் என்ன சொல்வாரு? முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள். களைகள் என்பது பொல்லாங்கனுடைய புத்திரர் இல்லைங்களா? பொல்லாங்கனுடைய புத்திரர் தான் முதலாவது என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? முதல்ல கர்த்தர் என்னங்க பண்ணுவாரு? களைகளை பிடுங்குவார். துன்மார்க்கரை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் வந்துட்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி இந்த பூமியில இருக்கிற துன்மார்க்கரை கர்த்தர் சங்கரிக்கும் காலம் இதுதான். இது கொரோனா காலகட்டத்திலிருந்தே கர்த்தர் துன்மார்க்கரை சங்கரித்து கொண்டுதான் வந்துட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு உண்மையா இல்லைனாக்க அவர் கடைசி நாட்கள்ல சங்காரத்தை தான் வந்துட்டு அனுப்புவாரு. நாட்டுக்கு நாடு வந்துட்டு சங்காரம் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதனுடைய விளக்கத்தை இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிறார் இந்த அதிகாரத்துல. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். Matthew 13:39. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆமேன். ஆமென். அறுப்பு உலகத்தின் முடிவு. இந்த உலகத்தின் முடிவுல வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். அப்ப துன்மார்க்கரை வந்துட்டு பிடிச்சு வந்துட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு கொல்லணுன்ற கட்டளையை கர்த்தர் யார்கிட்ட கொடுக்கிறாரு? தேவதூதர்கள்ட்ட தான் கொடுக்கிறாரு. அதே போல மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல வந்துட்டு எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வந்துட்டு யாரு வந்துட்டு கூட்டி சேர்ப்பான்னு கர்த்தர் சொல்றாரு? அதுவும் தேவதூதர்கள் தான். தேவதூதர்கள் வந்துட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் வந்துட்டு அவர்கள் கூட்டி சேர்ப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். தேவதூதர்களுக்கு 2 வேலை கொடுக்கிறார். முதலாவது களைகளை வந்துட்டு பிடுங்கி முதல்ல சுட்டரிக்கணும்பா, அதன் பிறகு நீங்க கோதுமை மணிகளை ஒன்னா சேருங்கன்னு கர்த்தர் சொல்லார். அப்ப கோதுமை மணிகளை ஒன்னா சேர்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி முதல்ல என்ன நடக்கும் வந்துட்டு, அப்ப இந்த களைகளை பிடுங்குறார். பொல்லாங்கனுடைய புத்திரரை வந்துட்டு கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவில சுட்டரிக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 13:40வது வசனம். Matthew 13:40. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆமென். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல எப்பங்க நடக்கும்? இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அந்த உலகத்தோட முடிவு நாட்கள்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். களைகளை கர்த்தர் சுட்டரிக்கிற காலமா இருக்கிறது. முதலாவது நாம் மனம் திரும்பி மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 42 வரைக்கும் வாசிக்கலாம். Matthew chapter 13 verses 41 to 42. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமீன். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடறல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. அப்ப இடறல்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் யாரு? இது பொல்லாங்கனுடைய புத்திரர், களைகள். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். இந்த கடைசி நாட்களில் அழிவு எப்படிங்க வருது? இந்த பாம்ஸ் மூலமா தான் அக்கினி வந்துட்டு வருகிறது. இப்ப இன்னைக்கு உக்ரைன்ல சாகுறவங்களும் பாம்ஸ்ல சாகுறாங்க, ட்ரோன்ஸ் விடுறாங்க, நிறைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், பலதரப்பட்ட வந்துட்டு இந்த பாம்ஸ் மூலமா தான் இன்னைக்கு மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம்.
சோ இயேசு கிறிஸ்து பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த கடைசி நாட்களிலே அவர் வருவதற்கு முன்னாடி இந்த உலகத்திலே ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு தண்டனை இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த நாட்கள்ல தான் கர்த்தருடைய கோப ஆக்கினை நாட்கள்ல தான் நம்ம எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் நாட்கள்லாம் முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. கிருபை நாட்கள்லாம் முடிஞ்சு கோப ஆக்கினை நாட்கள்ல தான் நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரைக்கும். 2 Thessalonians chapter 1 verses 7 to 8. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமேன். ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படிங்க வானத்திலிருந்து வெளிப்படுறாரு இரண்டாம் வருகையில? கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும், தூதர்களை அனுப்பி கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க முதலாவது களைகளை கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு, அக்கினியில போடுகின்றார். இயேசு கிறிஸ்து தூதரோடும் கூட வருகிறார், ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுகிறார். யாரை தண்டிப்பதற்காக? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. இயேசுவின் இரண்டாம் வருகையில ஒரு முக்கியமான பர்பஸ் பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினையை செலுத்துகிறார். எப்படி? அக்கினி ஜுவாலையின் மூலமாக ஒரு ஆக்கினையை செலுத்துவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இதனாலதான் எபிரேயர் 12 அதிகாரம் 29 வசனத்துல நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில ரொம்ப சாந்தமாக அவர் வந்துட்டார். இரண்டாம் வருகையில அவர் சாந்தமா வரல, அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார். சோ ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக அவர் வருகிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியாக தான் இரண்டாம் வருகையில வருகிறார். அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்பி எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. வாசிக்கலாம் 2 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம். 2 Peter chapter 3 verse 7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே அக்கினினால ஒரு பெரிய அழிவு உண்டாகும்ன்றத நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை வாசிச்சு பார்த்தோம். அதே போல இப்ப இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனா இருக்கிற பேதுருவும் அதையேதான் எழுதி இருக்கிறார். அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு யார் அழிந்து போவதற்காக? தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில நெருப்புனால, அக்கினியினால ஒரு பேரழிவு இந்த உலகம் முழுவதும் இருக்கும் அப்படின்றத வேத வாக்கியம் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லாமே காண்பித்துக் கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம் 2 பேதுரு 3 அதிகாரம் 10 வசனம். 2 Peter 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமீன். கர்த்தருடைய நாள் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது என்ன நடக்கும்? வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியும் அதன் கிரியைகளும் எப்படி அழியுமா? எரிந்து நெருப்புனால ஒரு பெரிய அழிவு இருக்குன்னு சொல்லி இங்க தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கிறது. பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள், பஞ்சபூதங்கள், இது எல்லாமே வெந்து உருகி போகிற இந்த நியூக்ளியர் வாரதான் இந்த வசனங்கள் எல்லாமே குறிக்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப அதனுடைய எட்ஜில் விளிம்புல தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது எப்ப தொடங்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரத்துல இருக்குதுன்றத கர்த்தர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். 2020 இருந்தே நியாய தீர்ப்புகள் தொடங்கி விட்டது. கொள்ளை நோய் வந்துருச்சு. துஷ்ட மிருகத்துக்குரிய அந்த தண்டனைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பொழுது இந்த பட்டயத்துக்குரிய அழிவுக்கு நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். வாசிக்கலாம் 2 பேதுரு 3 அதிகாரம் 12 வசனம். 2 Peter 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். ஆமேன். ஆமென். இங்க தேவனுடைய நாள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். இவ்வளவு அழிவின் மத்தியிலே நமக்கு பெரிய சந்தோஷம், பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்நோக்கு எதுனா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வந்துருவார்.
இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சு போயிருன்றதான் நமக்கான பெரிய சந்தோஷமும் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அந்த நாளில் என்ன நடக்கும்? வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், 3ஆம் உலக போர் நடந்தாலும், எத்தனை பேர் செத்து போனாலும் இயேசு வராருன்றது மட்டும் நிச்சயமான ஒரு காரியம். அப்ப நாம் மனம் திரும்பி பிழைத்திருப்போமாகில் நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த 3ஆம் உலக போர்லாம் நடந்துதான் தீரணும். இந்த 3ஆம் உலக போர் நடக்கும் பொழுது இந்த பூமியில அழிவு எவ்வளவு பெரிதா இருக்கும் அப்படின்றத ஒரு சில வசனங்களோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். எரேமியா 25வது அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 33 வரைக்கும். ஜெரமியா சாப்டர் 25 verses 32 to 33. இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்போம். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். ஆமென். ஆமென். ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா பூசல் எழும்பும். ஒரு சைடு ஐரோப்பாவில் சண்டை நடக்கிறத பாக்குறோம். இன்னொரு சைடு மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்துட்டு ஒரு 2-3 வருஷமாவே சண்டை நடக்கிறத பாக்குறோம். இப்ப இந்தியாவுக்கும் எண்ணெய் கிடைக்காத ஒரு நிலைமை, ஈவன் கேஸ் கூட கிடைக்காம போகும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டே ரொம்ப வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்தியாவில் கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு ஷிப்பை வந்துட்டு உடைச்சு போட்டுக்கிறாங்க, ஈரானுடைய ஷிப்பை. அப்ப கிட்டத்தட்ட இந்தியாவோட எல்லைகளுக்கும் வந்துட்டு இந்த போர்கள் வந்துட்டு வர மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். இது யாரால் கொலை செய்யப்பட்டவர்கள்? இவர்கள் கர்த்தரால் கொலை உண்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க ஏதோ இவங்க எதேச்சியாலாம் மறிக்கிறது கிடையாதுங்க. இது கர்த்தர் வாங்கும் பழி என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். இந்த நேத்து வந்து அந்த ஷிப்ல இறந்து போனவங்கள பாத்தீங்கன்னா நிறைய பேரை காணோம். இவங்களெல்லாம் அடக்கம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நியூக்ளியர் பாம் போடும் பொழுது ஒரு இடத்துல ஒரு 10 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 20 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 50 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னா அங்க அடக்கம் பண்றதுக்கு யாருமே போக முடியாது. ஏன்னா அந்த நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். பக்கத்துல போறதுக்கு உயிரோடு இருக்கிற மனிதர்கள் கூட பயப்படுவாங்க வந்துட்டு. அதனால இது கடைசி நாட்கள்ல வந்துட்டு இவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இது கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம மனம் திரும்பி நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோட காத்திருக்கணும். 3ஆம் உலக போருக்காக காத்திருக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். பட் இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல இன்னும் ஒரு சில அடையாளங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எருசலேமுக்கு என்ன நடக்கும், இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன நடக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஜக்கரியா 14:2. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். ஆமென். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப எருசலேமுக்கு விரோதமா வந்துட்டு ஆல்ரெடி நிறைய நாடுகள் எழும்பிதான் இருக்கிறாங்க. குறிப்பா வந்துட்டு இஸ்லாமிய நாடுகள் ஒரு பக்கத்து, இன்னொன்னு ஐரோப்பிய நாடுகள் இன்னொரு பக்கத்து. இஸ்லாமிய நாடுகளே உலகத்துல 57 நாடுகள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 57 நாடுகள்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமா தான் இருக்கிறாங்க. அது போல வந்துட்டு குறிப்பா ஐரோப்பாவில் இருக்கிற கத்தோலிக்க நாடுகள் எல்லாமே வந்துட்டு இஸ்ரேலுக்கு விரோதமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 நாடுகள் வந்துட்டு இஸ்ரேலுக்கு விரோதமா தான் இருக்குது. இஸ்ரேல் சின்னோண்டு நாடு தான். சோ இது கர்த்தருக்கு வந்துட்டு சித்தமான முறையில தான் நடக்குது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏத்துக்காததுனாலதான் இந்த நெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அவர்கள் வந்துட்டு இவர் தான் எங்களுடைய தேவன், இவர் தான் எங்களுடைய மேசியான்னு சொல்லி அங்கீகரிப்பதற்காக தான் இந்த நெருக்கத்தை கொடுக்கிறாரு. எரேமியா அதிகாரம் 30 வசனம் 7 வாசிக்கலாம். ஜெரமியா 30 verse 7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஆமேன். ஆமென். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபுனாலே இது மாம்சத்திலான இஸ்ரவேலை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு இந்த கடைசி நாட்கள்ல வந்துட்டு ஒரு இக்கட்டு காலம். இன்ஃபேக்ட் அந்த இக்கட்டு காலத்தோட நடுவுல தான் நம்ம இருக்கிறோம். இது எப்பயோ ஃபியூச்சர்ல வரப்போறது இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த இக்கட்டு காலம்ன்றது இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு எல்லாம் வரப்போறது இல்லை. யாக்கோபுடைய இக்கட்டு காலத்தின் மத்தியில தான் வந்துட்டு நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ அடுத்த வருஷம் பஸ்காவுக்குள்ளார ஏதாவது பெருசா நடக்கணும். நான் சொல்றது அடுத்த வருஷம்னா 2027 சொல்றேன். 2020 பஸ்காவில இருந்து 2027 பஸ்கா வரைக்கும் ஒரு 7 இயர் பேட்டர்ன் ஆண்டவர் வந்துட்டு அழகா காண்பித்து கொண்டிருக்கிறார். 2020 பஸ்காவில இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா 3.5 ஆண்டுகள் 1260 நாட்களை வந்துட்டு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அது அந்த தேதி எந்த தேதினாக்கா அக்டோபர் 7ஆம் தேதி 2023.
ஹமாஸ் அடிச்ச அந்த தேதி பாத்தீங்கன்னா கரெக்டா 2020 பஸ்காவில இருந்து கரெக்டா 1260 நாட்கள். சோ அப்பையில இருந்து தொடங்கி இன்னொரு 3.5 ஆண்டுகள் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 2027 பஸ்கா வந்துட்டு வருது. அப்ப இந்த 2027 பஸ்காவுக்குள்ள கர்த்தர் இந்த கடைசி நாட்களுக்கு கொடுத்த அநேக அந்த யுத்தங்கள், யுத்தத்துக்குரிய வந்துட்டு இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த இஸ்ரவேலுடைய இக்கட்டு காலம், இது எல்லாமே நடந்து முடிகிற ஒரு காலகட்டமா இருக்கிறது. சோ இன்னும் இப்ப இந்த பஸ்கா வரப்போகிறது. அடுத்த மாசம் வந்துட்டு பஸ்கா திருவிழா, இந்த மாச கடைசியிலயோ இல்ல அடுத்த மாசத்துலயோ பஸ்கா திருவிழா வந்துட்டு இருக்க போகிறது. அப்ப அடுத்த வருஷ பஸ்காவுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்குது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார கர்த்தர் வந்து இந்த கடைசி நாட்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள்ல மெஜாரிட்டி நடந்து முடிய போகிறது. அப்ப உலக போர் 2026 வந்தாலும் 2027 வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தீர்க்க தரிசனங்களை அறிந்த பிள்ளைகளா தான் நம்ம இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப தீர்க்க தரிசனங்களை உணர்ந்த பிள்ளைகளா கர்த்தர் மேல வந்துட்டு வச்சிருக்கிறார். இந்த இஸ்ரவேலுக்கு யார் எதிரிகளா இருப்பாங்க? நம்ம பலமுறை சங்கீதம் 83 நம்ம வாசிச்சிருக்கிறோம். சங்கீதம் 83ல இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற அந்த இஸ்லாமிய நாடுகளுடைய பெயர்கள் எல்லாமே இருக்குது. அதே போல எரேமியா 25ல 15 முதல் 28 வசனங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் அதே நாடுகளுடைய பெயர்கள் இருக்கு. இன்னைக்கு அந்த நாடுகள் தான் வந்துட்டு இஸ்ரவேலுக்கு எதிரிகளா இருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான நாடு தான் வந்துட்டு ஈரான். பட் இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு இக்கட்டு காலம், ஆபத்து காலம் இருக்கும் பொழுது அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கும். அதோடு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலும் நடக்கும் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரைக்கும். Daniel chapter 12 verses 1 to 2. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆமென். ஆமென். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் யாருக்கு வரும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும். இதே ஒரு ஆபத்து காலம், இக்கட்டு காலத்தை தான் எரேமியா 30வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசித்தோம். இதே தான் தானியேல் 12:1 எழுதியிருக்குது. பட் இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஆபத்து காலம், இக்கட்டு காலம் வரும் பொழுது பார்த்தாக்க அப்ப என்ன நடக்குது வந்துட்டு 2வது வசனத்துல பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இப்ப இஸ்ரவேலுக்கு ஒரு இக்கட்டு காலம் இருக்கும் பொழுது அப்ப அதோட சேர்த்து அடுத்த வசனத்துல உயிர்த்தெழுதலும் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப இஸ்ரவேலுக்கு இக்கட்டு காலம் இருக்கும் பொழுது எப்படி உயிர்த்தெழுதல் நடக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடந்தா மட்டும்தான் உயிர்த்தெழுதல் நடக்க முடியும். 2ஆம் வருகை இல்லைன்னா உயிர்த்தெழுதல் கிடையாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு இஸ்ரவேல் மக்களை காப்பாத்த வரும் பொழுது அவர் பூமிக்கு வரும் பொழுது என்ன பண்ணுகிறார் வந்துட்டு மரித்த பரிசுத்தவான்களை அவர் எழுப்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் இயேசு கிறிஸ்துவோடு மேகங்கள் மேல நாம் சேர்ந்து கொள்வோம். நம்ம எல்லோருக்குமே கர்த்தர் ஒரு மகிமைக்குரிய சரீரத்தை கொடுத்து இஸ்ரவேல் தேசத்தை காப்பாத்துறதுக்காக அவர் ஒலிவ மலைக்கு தான் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு போறாரு. சோ இதுதான் கடைசி நாட்களில நடக்க போகிறது. இந்த இஸ்ரவேலுக்கான ஆபத்து காலம், இக்கட்டு காலம் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகும் பொழுது, இந்த 3ஆம் உலக போர் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வருகையை எப்ப வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கர்த்தருடைய வருகை எந்த மாதம் இருக்கும் அப்படின்றதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த 7 பண்டிகைகள், அந்த லெவிட்டிகஸ் லேவியராகவும் 23ஆம் அதிகாரத்துல அந்த 7 பண்டிகைகள் கர்த்தருடைய பண்டிகைகளை நம்ம வாசித்து இருக்கிறோம். அதுல வந்துட்டு அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் எக்கால பண்டிகை யூதர்களுடைய 7ஆம் மாதம் நடக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம அதுல வந்துட்டு வாசிச்சிருக்கிறோம். இதை பத்தி பலமுறை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மாதம் தெரியும், பட் வருடம் தெரியாது. பட் அந்த வருடம் எப்பொழுது 3ஆம் உலக போர் எப்பொழுது நடக்குதோ அதன் பின்னாடி நீங்க எந்த வருஷம் வேணா நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த வருஷமே 3ஆம் உலக போர் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த வருஷம் 7வது மாதத்திலயோ அடுத்த வருஷம் 7வது மாதத்துல இருந்தோ நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய வருகை வந்துட்டு எதிர்பார்க்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி வேதம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அப்படின்னா இந்த கடைசி நாட்களில நம்ம இருப்பது இது இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரபுளா இருக்கலாம். என்னடா இந்த உலக போர் மத்தியில நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் கர்த்தருடைய வருகை நாட்களில வந்துட்டு ஜீவனோடு இருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அநேக பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்தும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் நாட்களில வந்துட்டு விசுவாசத்தோடு கூட பரிசுத்தத்தோடு கூட அவருக்காக காத்திருப்பது இது மகா பெரிய ஸ்லாக்கியமா இருக்குது. அநேக பரிசுத்தவான்கள் 100, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவோட 2ஆம் வருகையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களால பார்க்க முடியாம போயிடுச்சு. நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார்.
அப்படின்னாக்க அதை கரெக்டா பயன்படுத்தி நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதுதான் ஆவியானவருடைய சித்தமா இருக்கிறது. பட் இந்த கடைசி நாட்களில் இவங்களுக்கு வந்துட்டு இக்கட்டு காலம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 26 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரைக்கும். ஐசையா சாப்டர் 26 verses 19 to 21. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஆமேன். ஆமென். எப்படி தானியேல் புஸ்தகத்துல ஒரு இக்கட்டு காலம் நடக்கும் பொழுது இயேசுவின் 2ஆம் வருகை நடந்து உயிர்த்தெழுதல் நடக்குதோ, இங்க ஏசாயா 26லயும் அதே பேட்டர்ன் தான் கர்த்தர் காமிக்கிறார். 19வது வசனத்துல உயிர்த்தெழுதலை பத்தி கர்த்தர் பேசுறார். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களுடைய கூட எழுந்திருப்பார்கள். பூமியிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கம்பீரியுங்கள். இங்க உயிர்த்தெழுதலை பத்தி கர்த்தர் வந்துட்டு இங்க பேசுறார். இங்க உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குமா? 20வது வசனம் சொல்கிறது, என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். அப்படின்னா நீ லாக்டவுன்ல இருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீ வந்துட்டு அமைதியா லாக்டவுன்ல இரு. 2020 2021 லாக்டவுன்ல இருந்தது மாதிரிதான் ஒரு லாக்டவுன் உலக போர் சமயத்திலயும் வந்துட்டு நம்ம வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நீ ஒழுங்கா அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. அப்ப அறை வீட்டுக்குள் பிரவேசித்துனா ஜெபம் பண்றதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட வந்துட்டு விரும்புறார். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். கர்த்தருடைய ஸ்தானம் எதுங்க? இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானம் வந்துட்டு அது பிதாவின் சிங்காசனம். அவர் பரலோகத்திலே பிதாவின் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அதுதான் அவருடைய ஸ்தானமா இருக்கிறது. அங்கிருந்து அவர் புறப்படுறது எதுக்காக? பூமியின் குடிகளை தண்டிப்பதற்காக அவர் வருகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக வரார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியிலே கர்த்தருடைய சினம் பற்றி எரியும். இந்த 3ஆம் உலக போர் இதெல்லாம் நடந்துதான் வந்துட்டு தீரணும். அதனால கொஞ்ச நேரம் நீ வந்துட்டு அமைதியா இருந்து நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு, நான் சீக்கிரமா வந்துருவேன். அப்பொழுது மரித்த எல்லோருமே வந்துட்டு விசுவாசத்தோடு மரித்த எல்லோருமே உயிர் தெழுந்திருப்பார்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். ஜக்கரியா 14 verses 2 to 3. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். ஆமேன். ஆமென். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கர்த்தர் தான் இங்க கூட்டுறாரு. அப்ப இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் பொழுது நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். இவ்வளவு பிரச்சனையில இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையை கடைசியா ட்ரிகர் பண்ற ஈவெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த பெரிய இக்கட்டு காலம், ஆபத்து காலமா தான் இருக்குது. அதன் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் அந்த விளிம்புக்கு வந்துட்டு இஸ்ரவேல் தேசம் வரல. தொடர்ந்து வாசிக்கலாம். ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 5 வரைக்கும். ஜக்கரியா சாப்டர் 14 verses 4 to 5. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆச்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை இப்படிதான் இருக்க போகிறது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில பரலோகத்துக்கு எழுந்தருளி போனது ஒலிவ மலையில இருந்தா அவர் எழுந்தருளி போனார் அப்படின்றத பாக்குறோம்.
இரண்டாம் வருகையில் அவர் வரதும் ஒலிவ மலைக்கு தான் மீண்டும் வருகிறார். ஆனா தனியா வரல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அவர் எல்லா பரிசுத்தவான்களையும் கூட்டி சேர்க்கிற இடம் வந்துட்டு மேகத்தின் மேல சேர்க்கிறார். அவர் வரும் பொழுது, பரலோகத்திலிருந்து வரும் பொழுது பரிசுத்தவான்களின் ஆவிகளை கூட்டிக்கிட்டு தான் வரார். அதே போல உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை மேகத்தின் மேல ஒன்னா சேர்த்து எல்லாருக்குமே மகிமைக்குரிய ஒரு சரீரத்தை கொடுத்து கர்த்தரோடு கூட சந்தோஷமா வந்துட்டு நம்ம போற இடம் பாத்தீங்கன்னாக்க அது எருசலேம் நகரம். எருசலேம் நகரத்துலயும் ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்பாட் எதுனாக்க அது வந்துட்டு ஒலிவ மலைக்கு தான் போறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து போய் யூதர்களை காப்பாற்றுகிறார். அவங்க ஒரு பெரிய இக்கட்டு காலத்துல இருக்கிறதுனால அவர்களை காப்பாற்றி அவங்களை வந்துட்டு மணந்திருக்கிறார். எதனால இஸ்ரவேல் மக்களை இவ்வளவு பெரிய இக்கட்டுக்குள்ளார அவர் தள்ளுறாரு அப்படின்ற அந்த ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆமென். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் தேடுறதுக்கு ஒரே ஒரு வழி, அவங்களுக்கு ஆபத்தை கொடுத்தா மட்டும்தான். ஆண்டவரே சீக்கிரம் வாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் வரைக்கும் இனி என்னை காண மாட்டாய்ன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்ல வைக்கிற ஒரு காலகட்டம் தான் இந்த ஒரு காலகட்டம். அவங்க இது வரைக்கும் அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா முறிந்து விழும் பொழுது பாத்தீங்கன்னா அப்பதான் இஸ்ரவேல் தேசத்துக்கு தெரியும் நம்ம கர்த்தரை நம்பாம அமெரிக்காவை நம்பினது நம்ம பண்ண பெரிய தப்புன்னு சொல்லி இஸ்ரவேல் தேசம் அப்பதான் உணர்வாங்க. ஆனா உணர்றதுக்கு இட் வில் பி டூ லேட்ன்ற மாதிரி தான் அநேக இஸ்லாமிய நாடுகள் அவர்களுக்கு விரோதமாக வரும் பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும், கர்த்தர் வரலைன்னா அவங்களை காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்க போகிறது. ஆனாலும் மீதியா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வந்துட்டு ஒரு பெரிய கிருபையை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமன்ஸ் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும். ஆமென். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நல்லா கவனிச்சுங்க இந்த எல்லாரும்ன்ற வார்த்தைய. இஸ்ரவேலர் எல்லாரும், எல்லாரும்னாக்க அந்த அழிவுக்கு பிறகு மீதியா இருக்கிற எல்லோரும். இதைத்தான் இதே வசனம் ஏசாயா 59:20 இருக்குது. அதுல மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். மீட்பர் யாருக்காக வருவார்? மீறுதலை விட்டு யாக்கோபில யாரெல்லாம் திரும்புறாங்களோ, யாரெல்லாம் அந்த உலகத்தின் ஆவியிலிருந்து திரும்பி அவங்க பழைய ஏற்பாடை யாரெல்லாம் வந்துட்டு உண்மையா விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு யூதர்கள் மத்தியில வந்துட்டு ரட்சிப்பு இருக்க போகிறது. யூதர்கள் மத்தியிலையும் துன்மார்க்கமா நடக்கிறவங்க இருக்கிறாங்க. துன்மார்க்கரை சங்கரிப்பேன் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு நம்ம படிச்சோம். சோ இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து வந்து அவர்களை விட்டு அவபக்தியை நீக்கி போடும் ஒரு காலமா இருக்கிறது. நம்ம எபிரேயர் 10:37 வாசிக்கிறது போல வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இதெல்லாம் அடையாளமா இருக்குது. இஸ்ரவேல் போர், இந்த இஸ்ரவேல் மற்றும் இந்த ஈரான் மேல நடக்கிற போர், ஏற்கனவே வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போர், இதெல்லாம் வந்துட்டு என்னைக்கு ஒன்னா மெர்ஜாயி 2 கூட்டமா இவங்க பிரிகிறாங்களோ, நான் வந்துட்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட், நான் ஈரானுக்கு சப்போர்ட், நான் உக்ரைனுக்கு சப்போர்ட்னு சொல்லி இது 2 கூட்டமா ஒரு 30, 40, 50, 60 நாடுகள் ஒன்னா சேரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் உலக போர் பெருசா வெடிக்கும். அப்பொழுது நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் போட்டு இந்த உலகத்துல வந்துட்டு பேரழிவுகள் ஏற்படும். வந்துட்டு நம்ம ஏற்கனவே வசங்கள்ல படிச்சது போல இவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமிக்கு எருவாவார்கள் என்று நம்ம வந்துட்டு வசனத்துல படிச்சோம். இவங்களை அடக்கம் பண்றதுக்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. நாம வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான இந்த பேட்டர்ன் எல்லாமே ஆவியானவர் காமிச்சிட்டார். இந்த யுத்தங்கள் எங்க போய் முடியும், 3ஆம் உலக போர் வரும், அதன் பிறகு இயேசுவின் வருகை இருக்கும். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியன்ஸ் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இப்பொழுது 2 நிமிஷம் மட்டும் நம்மை நாமே நிதானித்தறிவோம். இந்த பைபிள் ஸ்டடி முடிய போகுது. கடைசியா ஒரு சில வசனங்களோடு வந்துட்டு நம்ம இதை முடிக்க போறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வராருன்னா என்ன நடக்கணும்? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நீங்க சாந்தமா இருக்கிறீங்கன்றது உங்க குடும்பத்தாருக்கு தெரியுமா? நீங்க சாந்தமா இருக்கிறீங்கன்றது உங்க பக்கத்து வீடு, எய்த்த வீடு, சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு தெரியுமா? இன்னமும் வந்துட்டு கூச்சல் குழப்பம் நம்ம மத்தியில இருக்குதா? இன்னும் நம்ம கத்தனம்னு சொன்னாக்க 10 வீடுக்கு கேக்குதா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. வாசிக்கலாம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜேம்ஸ் 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள்.
கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஆமீன். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதுனா என்ன பண்ணணும்? நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அப்ப நீடிய பொறுமையோடு நாம இருக்கிறோமா? இப்ப பிலிப்பியர் 4:5 சாந்த குணத்தோடு இருக்கணும்னு எழுதி இருக்குது. யாக்கோபு 5:8 நீடிய பொறுமையோடு இருக்கணும், ஏனாக்க இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்குன்னா நம்ம ஆவியின் கனியில இருக்கிறோமா? ஆவியின் கனியில வளர்ந்துகிட்டே நம்ம இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். 1 யோவான் 2:28 இப்படி இருக்கிற பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம நிலைச்சிருக்க வேண்டியதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளையா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 பேதுரு 1 5 முதல் 8 வசனங்கள். 2 Peter chapter 1 verses 5 to 8. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தது பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமேன். ஆமென். எப்படி இருக்குன்னா, இப்ப எவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லைங்களா? ஈரான்ல வந்துட்டு யுத்தம் நடக்குது, மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்துட்டு அவ்வளவு அமளி இருக்குது, இந்தியாவுக்கு வந்துட்டு கச்சா எண்ணெய் வரமாட்டேங்குது, ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, உலக போர்லாம் நடக்குதுன்றத தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். இப்படி இருக்க நம்ம என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது வேற ஒண்ணும் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆவியின் கனியில நிலைத்து பெருகணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் என்று 8வது வசனம் சொல்லுது. ஆவியின் கனி உண்டாகணும், ஆவியின் கனி பெருகணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. நம்ம இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் அவரை அறிகிற அறிவில் வந்துட்டு வளருவோம். அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. தொடர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க முடியாது. அதனாலதான் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது என்று வேதம் சொல்கிறது. ஆவியின் கனியில நித்தம் வளர்ந்தா மட்டும்தான், என்னதான் தீர்க்க தரிசனங்கள் தெரிஞ்சாலும், உங்களுக்கு அடுத்து நடக்க போறது அத்தனையுமே தெரிஞ்சாலும், ஆவியின் கனியில நம்ம வளரல, நம்ம வந்துட்டு மனம் திரும்பல அப்படின்னு சொன்னாக்க இயேசுவின் வருகைக்குரிய அந்த நாலேஜ் நமக்கு பிரயோஜனமா இருக்காது. அதனாலதான் 2 பேதுரு 1:10 வந்துட்டு இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆவியின் கனியில மட்டும் நம்ம இருந்து வளர்ந்தோம்னு சொன்னாக்க ஒரு காலம் இடறி விழமாட்டோம். அப்ப இந்த ஈரான் வார் வந்துட்டு சீக்கிரமா முடியல. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்துட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் வந்து தொடர்ந்து க்ளோஸ் ஆகிதான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது பெரிய ஒரு மகா யுத்தத்துல தான் போய் முடியும். 3ஆம் உலக போர்ல தான் போய் முடியும். இது ஒரு சில வாரங்கள்ல எஸ்கலேட் ஆகலாம், இல்ல ஒரு சில மாதங்கள்ல எஸ்கலேட் ஆகலாம். நமக்கு ஒரு சில வாரங்களா ஒரு சில மாதங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். இந்த கடைசி நாட்கள்ல வந்துட்டு இருக்குதும். இது 3ஆம் உலக போர்ல பேரழிவுகள் வரும். ஆனாலும் நாம மனம் திரும்பி நம்முடைய குடும்பத்தை வந்துட்டு வசனத்தின் அடிப்படையில வந்துட்டு நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்ப தனிப்பட்ட ஜெபம் செய்றீங்களா? தனிப்பட்ட முறையில வேதம் வாசிக்கிறீங்களா? குடும்பத்துல வேதத்தை ஆராய்ந்து பாக்குறீங்களா? குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்றீங்களா? சபை கூடுதலுக்கு வரீங்களா? புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட முறையில 2 விஷயம் செய்யணும். வேதத்தை பிரியமா வாசிக்கணும், பிரியமா ஜெபம் பண்ணணும். குடும்பமா 2 விஷயம் பண்ணணும். குடும்பத்துல வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், 2வது குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணணும். சபையோடு சேர்ந்து 2 காரியங்கள் பண்ணணும். 1 சபை கூடுதலுக்கு ரெகுலரா வந்துட்டு வரணும். இன்னும் கர்த்தருடைய வருகை நாட்கள்ல நான் மாசம் ஒரு தடவை தான் வருவேன், நான் 2 வாரத்துக்கு ஒருக்க தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அறகுறையா கர்த்தருக்கு கீழ்ப்படிய கூடாது. முழு இருதயத்தோட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சபை கூடுதலுக்கு வரணும். முடிஞ்சாக்க புறப்பட்டு போய் யாராவது 2 சகோதரர்கள் 3 சகோதரர்களா புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சோ நமக்கு தெரிந்த அந்த சத்தியத்தை நாமும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய காலகட்டமா இருக்கிறது. இதுக்கு மேல டைம் இல்ல. காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை நாம் விசுவாசிப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகி இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்துகிறேன், மை வணங்குகிறேன், மை ஆராதிக்கிறேன், மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகி இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. ஏசப்பா, இந்த வேளையில
நீர் கொடுத்த எல்லா வசனங்களுக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்திற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஈரான குறித்து ஆண்டவரே, மேதியா பெர்சியா ஏலாமை குறித்த தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கு உணர்த்துனீங்க. நாங்க எந்த காலகட்டத்துல இருக்கிறோம், அன்னன்னைக்கு நடக்கிற காரியங்களை வந்துட்டு, இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமா ஆவியானவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஏசப்பா உம்முடைய வருகையின் நாள் மட்டும் நாங்கள் எல்லோருமே மனந்திரும்பிய பிள்ளைகளாய், நாங்க எல்லாரும் எல்லா குடும்பங்களும் மனந்திரும்பிய குடும்பங்களா பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகப் போர் வந்தாலும், இந்தியாவில் அழிவுகள் வந்தாலும் நீர் எப்பொழுதும் நீதிபரராக இருக்கிறீர், நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு பேரழிவுகள் வந்துட்டு ஆண்டவரே, கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமிக்கு எருவானாலும் இயேசு கிறிஸ்து நீதிபரர் நல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பாவுடைய வருகை தான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது. இந்த 3ஆம் உலகப் போரோ, இந்த இவ்வளவு யுத்தங்கள் வந்துட்டு எங்களுடைய இருதயத்துக்கு வசனமா இருந்தாலும் இயேசுவே ஆண்டவரே, நம்முடைய வருகை வந்துட்டு அதற்குரிய நம்பிக்கை விசுவாசம் வந்துட்டு எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இந்த ஒரு காலகட்டத்துல, கர்த்தர் சமீபமா இருக்கிற இந்த காலகட்டத்துல நாங்கள் எல்லோருமே ஆண்டவரே சாந்த குணத்தோடு இருப்பதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் எல்லோருமே சாந்த குணத்தோடு இருப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. நீடிய பொறுமையோடு ஆவியின் கனியில வளருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்க எங்களுடைய எல்லா பாவங்களையும் உம்மிடம் அறிக்கை செய்து விட்டு, மன்னிக்க வேண்டிய எல்லாரையும் நாங்கள் மன்னித்து விட்டு, தொடர்ந்து வசனத்திலே வளருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற இந்த 9 ஆவியின் கனியிலும் நாங்கள் வளர வேண்டும் என்று எங்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, நீர் வருகிற அந்த காலம் சமீபமா இருக்கிறது, காலம் நிறைவேறிற்று என்று நீர் மார்க்கு புஸ்தகத்துல சொன்னது போல தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோருமே மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து அதன்படி நாங்கள் வாழக்கூடிய கிருபை பாராட்டமா. நாங்கள் எல்லோருமே பரிசுத்தம் உள்ளவர்களாய் உமக்கு முன்னாடி நாங்கள் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா நீர்தாமே எங்களை மாற்ற வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். துதி கன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாருக்கும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலோ, சாட்சிகள் இருந்தாலோ, நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். சாட்சிகள் இருந்தா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி நம்ம பகிர்ந்துக்கலாம். யாருக்கும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா, சாட்சிகள் இருக்குங்களா? பிரதர், நான் ஜீவிதா பேசுறேன். என் வீட்டுக்கார் ஜெயக்குமாருக்காக பிரேயர் பண்ணோம் பிரதர். அவரு அப்படிதாங்க பிரதர் இருக்காரு. இன்சுலின் 4 முறை போடுறாங்க. பேக் வச்சிருக்காங்க, 3 பேக். நாளைக்கு காலையில சிடி பாக்குறாங்க. ஒரு பேக்ல கொஞ்சம் கம்மியா வருது. அது சிடி பார்த்துட்டு எடுக்கிறதுக்காக சிடி பாக்குறாங்க பிரதர். அவருக்காக பிரேயர் பண்ணிட்டு பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்றாரா? அவரும் படிக்கிறாரு, வசனம் கேக்குறாரு. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன் பிரதர். விசுவாசமா இருங்க. அவர்கிட்ட ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஏசப்பாவை நம்பட்டும், ஏசப்பா மேல முழு விசுவாசத்தோட இருக்கட்டும். 2வது விஷயம், பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டு தனித்தனியா பாவங்களை அறிக்கை பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமா இயேசுவே நான் பாவி, என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெருசா ஒன்றும் பிரயோஜனமா இருக்காது. தனித்தனியா அது அவங்களுடைய பாவம் அவங்களுக்கு தான் தெரியும். தனித்தனியா பாவங்களை அறிக்கை பண்ண சொல்லுங்க. இப்ப எந்தெந்த வயசுல எந்தெந்த பெரிய பாவங்கள் செஞ்சோம் அது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பாவங்களை அறிக்கை பண்ண சொல்லிட்டு யாரும் இல்லாத கோபம், வருத்தம், கசப்பு இருந்துச்சுன்னா மன்னிக்க வேண்டியவங்களெல்லாம் மன்னிக்க சொல்லுங்க. சோ இந்த விசுவாசமும் மனம் திரும்புதலும் நிச்சயமா சுகத்தை கொடுக்கும். சரிங்க பிரதர். ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரி ஜீவிதாவுடைய அவங்களுடைய கணவருக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, அந்த சகோதரனை நீங்க பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஏசப்பா உங்ககிட்ட இப்ப மனம் திரும்பி வராங்க. அந்த சகோதரன் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. தனித்தனியா ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதே போல ஏசப்பா ஆண்டவரே, அந்த சகோதரன் வந்துட்டு மன்னிக்க வேண்டிய எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கும் உங்க மேல ஏசப்பா உடைய நாமத்தின் மேல முழு விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க தொடர்ந்து அவரை வழி நடத்துங்க, அவரை சுகப்படுத்துங்க. அவருடைய சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சுகத்தை நாங்கள் கட்டளையிடுகிற மாட்டவரை. அவருடைய சரீரத்துல வந்துட்டு எல்லா பாகங்களையும் இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம். சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சுகத்தையும் பலத்தையும் நாங்கள் கட்டளையிடுகிற மாட்டவரை. அவரை பலப்படுத்தி வழி நடத்தி விசுவாசமுள்ள சாட்சியாக நீர் மாற்ற வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரதர் மைக்கேல்
பிரதர். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். எனக்கு இந்த யூரின் வர இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே அரிப்பா இருக்கு. ஓகே. ஒரு வாரமா இருக்குங்க பிரதர். நானும் டெய்லி ஜெபம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சரியா போச்சு. ஏன்னா முன்னாடி வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு, ரொம்ப கடுக்குச்சு அந்த யூரின் வர இடத்துல. அந்த கடுக்கெல்லாம் நின்றுச்சு. இப்ப அரிப்பு மட்டும் இருக்கு பிரதர். அதுக்காக ஜெபிக்கணும். அதே மாதிரி தண்ணி குடிச்சா உடனே இந்த யூரின் வர ஃபீலிங் இருந்துச்சு. மத்தியானம் வரைக்கும் இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல பிரதர். ஓகே பிரதர், நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பா. இயேசுவே ஆண்டவரே சகோதரன் மைக்கில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுப்பா அவர் ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வசனத்துல வளர்ந்திருக்கிறார் ஆண்டவரே. ஜெபிக்கிறதுலையும் வசனத்திலையும் நிறைய வளர்ந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலையும் கூட ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே பிரைவேட் பார்ட்ல வந்துட்டு யூரின் போகும் பொழுது இருக்கிற ஆண்டவரே அந்த அரிப்பு, அந்த கடுத்தல் எல்லாவற்றையும் இயேசுப்பா நீர் சுகமாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அவர் உங்கள்கிட்ட அறிக்கை செய்யணுமோ அதெல்லாம் அறிக்கை செய்வதற்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. குறிப்பா தன்னுடைய வீட்டாருக்கு நல்ல தைரியத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய வருகை நெருங்கி இருக்கிற இந்த வேளையில வந்துட்டு தைரியத்தோடு உங்க மேல இருக்கிற விசுவாசத்தோடு தன்னுடைய வீட்டாருக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து நல்லதொரு சாட்சியா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறேன். சகோதரனுக்கு வந்துட்டு இந்த பிரைவேட் பார்ட்ல இருக்கிற வந்துட்டு எல்லா அரிப்பு பிரச்சனைகளையும் வந்துட்டு எல்லா வந்துட்டு பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரனுக்கு பிரைவேட் பார்ட்ல இருக்கிற எல்லா அரிப்பையும் எல்லா வந்துட்டு பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னோட சகோதரனை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் சகோதரனுக்கு முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். இந்த அரிப்புல இருந்து எல்லா பலவீனங்கள்ல இருந்து பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். இயேசுப்பாவுடைய கிருபையோடு சகோதரன் முழுமையாக சுகம் பெற்று தன்னுடைய வீட்டாரோட தைரியமா வந்துட்டு ஆண்டவரே உடைய வருகை நெருங்கி விட்ட அந்த வேளையில வீட்டாருக்கு தைரியத்தோட சுவிசேஷம் அறிவித்து அவர்களையும் பரிசுத்த பாதையில வழிநடத்துவதற்கு அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க. இந்த வேளையில் என்னுடைய சகோதரனுக்கு இயேசுவின் நாமத்தினால் முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். நீங்க அவருக்கு சுகத்தை கொடுத்தீர் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். எல்லா ஜபங்களையும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise Lord, brother. Praise Lord, brother. 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 Praise the Lord. brother, சொல்லுங்க brother. ஒரு சைடு அடி வயிறு மட்டும் ஒரு சைடா வடிக்குது brother. இப்பதான் சாப்பிடாத வடிக்குது. ஓ அப்படிங்களா? ஓகே, சரிங்க brother. சீக்கிரம் வந்துட்டு ஞானஸ்நானத்துக்குலாம் வந்துட்டு ரெடி ஆகுங்க. ஏன்னா சத்தியத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கிறீங்க இல்லைங்களா? அதனால ஆண்டவருடைய வருகையும் பக்கமா இருக்கிறப்ப அவருடைய கட்டளைகள் எதெல்லாம் பாக்கி இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சிருவோம். ஏன்னா அதன் மூலமா தான் நம்ம பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு எழுதியிருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு கட்டளையா நம்ம வந்து நிறைவேற்ற அதிகமா பரிசுத்தத்துல வளர்றோம். ஸோ ஞானஸ்நானத்துக்கு ரெடி ஆகுங்க. வீட்டார்கிட்டையும் வந்துட்டு அறிவிங்க. இன்னும் சபை கூடுதல் எல்லாம் வந்துட்டு அட்டன் பண்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏதாவது காரியத்துல உங்களுக்கு கிருபையை கொடுப்பாரு. ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் மரிய சூசை பிரதற்காக மன்றாடுகிற ஆண்டவரே, அவரோட அடிவயிறுல இருக்கிற எல்லா ஆண்டவரே வலி வேதனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இந்த சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அறிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு ஏசப்பா உடைய வசனங்களை ஆண்டவரை காதல கேட்கிறாரு. முழுமையா வந்துட்டு கீழ்ப்படிவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எல்லா வசனங்களுக்கும் முழுமையா கீழ்ப்படிவதற்கு அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க. சீக்கிரமா அவரும் அவருடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுக்கு இருக்கிற எல்லா வழிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் சகோதரனுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறேன். அந்த அடி வயித்துல இருக்கிற எல்லா வலியிலிருந்தும் எல்லா வேதனைகள்ல இருந்தும் எல்லா பலவீனங்கள்ல இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வெளியிலே முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். நீங்க சகோதரனுக்கு சுகத்தை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த எல்லா ஜபங்களையும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise Lord, brother. Praise Lord, brother. Navila. Sister சொல்லுங்க. Brother Navila, எனக்கு ஜுரம், த்ராட் இன்ஃபெக்ஷன், சளி ஜாஸ்தியா இருந்தால நெஞ்சு அடிச்சு சுவாசிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கோசரம் ஜாம் பண்ணுங்க பிரதர். இப்ப எங்க இருக்கிறீங்க சிஸ்டர் நீங்க? நான் யுஏஇல இருக்கேன் பிரதர். யுஏஇல தான் நிறைய பாம்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 1000 மிசைல்ஸ், இப்ப நிறைய ட்ரோன்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ். அதான் எங்க துபாயிலயா அபுதாபியா எங்க இருக்கிறீங்க?
நான் அபுதாபில இருந்தேன் பிரதர். இப்போ துபாய் ஷிஃப்ட் ஆகி 1 மந்த் தான் ஆகுது இப்பதான். நான் வந்து ஓகே. 1 மந்த்துக்குள்ளே அப்படியே. பட் அங்க இருக்கணுமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஓகே. காலம் இருக்குன்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஆ. நம்ம நடுவதற்கு ஒரு காலம் இருக்கு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. இப்ப வெளியூருக்கு போய் வேலை ஆ. பார்க்கறதுக்குலாம் ஒரு பர்ட்டிகுலர் டைமா இருந்துச்சுன்னா ஓகே. இந்த நாட்கள்ல வந்துட்டு குறிப்பா அந்த நாடுகளுக்கு போய் வேலை செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தமான்றத முதல்ல நீங்க கேட்டீங்களா என்னன்றது தெரியல. அதுக்கு முதல்ல சீரியஸா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு எல்லா ஏர்போர்ட்டையும் மூடிட்டாங்கன்னாக்க வரணும்னு விருப்பப்பட்டாலும் வர முடியாது இல்லைங்களா? அங்க ஆ. இருக்கணுமா அப்படின்னதுன்னா நமக்கு வந்துட்டு ஜீவன் முக்கியம்னு சொல்லி வேதமே சொல்லுது இல்லையா? நம்ம பணம் காசு ம். சம்பாதிக்கிறத விட அதை காட்டிலும் வந்துட்டு ஜீவன் முக்கியமானது. ஜீவனோட இருந்தாதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும் இல்லையா? அதனால ம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஜெபம் பண்ணுங்க அங்க இருக்கணுமான்னு சொல்லி. ஆண்டவர் கிளம்பிட்டாருன்னா கிளம்பிருங்க. வேலையோ பணம்லாம் செகண்டரி சரிங்களா? ஆண்டவருக்கு ஓகே கீழ்ப்படியறதா பிரதர். வந்துட்டு பிரைமரியான ஒரு காரியம். இப்ப அதனால இந்த ஃபீவர் ஓகே. வருதா, அதனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருதா, அதையும் கூட யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஏன்னா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்றத கேள்விப்பட்டு பார்த்தா எங்கிட்டாவது ஒரு இடத்துல வந்துட்டு நம்மள மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதை கண்டும் காணாம கூட நம்ம இருந்திருந்திருக்கலாம் சரிங்களா? நம்ம இப்ப ஜெபிக்கலாம். ஓகே பிரதர். மற்றதெல்லாம் நீங்க பிரேயர்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுக்குங்க. பிரதர் நீங்க ஆண்டவர் சித்தம் இருக்குதா இல்லையான்னு அது எப்படி தெரிஞ்சுக்கிறது பிரதர்? இல்ல வசனத்துல வந்துட்டு இப்ப ஒரு ஒரு டேஞ்சரஸான இடத்துல இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரா? இப்ப சோதம் குமாரவை அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படின்னாக்க லோத் என்ன பண்ணிருக்கணும்? தானாவே கிளம்பி போயிருக்கணும் இல்லைங்களா? நீ கிளம்புன்னு ஆ. சொன்னப்பயே லோத்து கிளம்பவே இல்லை. ஸோ சோதம் குமாரை அழிக்க போறேன்னு தூதர்களை வச்சு டைரக்டா வந்து தூதர்கள் பேசுறாங்க. ஆனா லோத் அப்படியே காலம் கடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஈவினிங் வந்த தூதர்கள் நைட்டு பூரா சொல்றாங்க ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. காலையில கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்து விடுறாங்க. அப்ப ஒரு வேர்ல்டு வார் வர சூழ்நிலையில நான் வெளிநாட்டுல போய் இருப்பேன்றது இதுக்கு மேல என்ன நமக்கு கர்த்தர் பேச வேண்டியிருக்கு? நமக்கு நேரடியா வந்து கர்த்தர் பேசுவாரா? அப்படி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. இப்ப நமக்கு வேதத்துல சில விஷயங்கள் சொல்லிட்டாரு. அப்ப உலக போர் நடக்கிறப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஃபேமிலியோட இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லையா? அப்ப அதுதான் ஓகே. ஆண்டவர் வந்துட்டு விரும்புறது. நம்ம தனியா இந்த நேரத்துல போயிட்டு நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நான் என்னுடைய பர்சனலாவே என்னுடைய நண்பர்கள் ஒரு சில பிரதர்ஸ் எல்லாம் பேசினப்ப அவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அபுதாபில என்னோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா இருக்கிறவர்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு ஃபிளைட் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி அநேகர் வந்துட்டு சரி உயிர் தப்பிச்சா போதுன்ற மாதிரி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல என்னோட கரியரு, என்னோட வேலை, என்னோட சம்பளம் அப்படின்னு நம்ம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஆண்டவருக்கு நிச்சயமா பிரியமா இருக்காது. இந்த சமயத்துல வந்துட்டு ஃபேமிலியோட கூட இருக்கிறது, தனியா வந்துட்டு நம்ம வார டைம்ல வெளியில இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். வழக்கமாவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உள்ளூர்காரவங்களுக்கு தான் வந்துட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். வெளியூர்காரவங்களுக்குலாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாது. இப்போ இந்தியன் கவர்மெண்டா இருந்தாக்க இந்திய மக்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். வெளியூர் கவர்மெண்ட் இப்போ உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 90% மக்கள் வந்துட்டு எக்ஸ்பேட்ஸ் இல்லைங்களா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பைனரி சாய்ஸ் வருது. கொஞ்சம் பேரை தான் காப்பாத்தணும்னா, அந்த 10% அரேபியன்ஸை மட்டும்தான் அவங்க காப்பாத்துவாங்க. 90% வெளிநாட்டுக்காரவங்க. அதுலயும் கொஞ்சம் பேரை காப்பாத்தணும்னாலும் இந்தியன்ஸுக்குலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அங்கெல்லாம் கிடையாது. நானே பர்சனலா என்னோட வேலை விஷயமாலாம் துபாய்க்கு வந்துட்டு வந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் வந்துட்டு வேண்டான்னு சொல்ற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. வேதத்திலே கிளியர் ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே நான் எப்போ புறப்பட்டு வர்றதுதான் நம்ம கேட்கணும். அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல வந்துட்டு கேளுங்க. இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில இப்ப அங்க வந்துட்டு பாம்ஸ் விழுகுது. பாம்ஸ் விழும் பொழுது நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்றது அது ஞானமா இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா இருக்காது. அதை நீங்க ஜெபத்துல கேட்டுக்குங்க. நம்ம இப்ப இந்த ஃபீவர், இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஜெபிக்கலாம். ஓகே பிரதர். ஏசப்பா ஆண்டவரே, சகோதரிக்கு இருக்கிற ஆண்டவரே இந்த காய்ச்சல், இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் நீங்க சுகமாக்குங்க ஆண்டவரே. இதற்கு தடையா இருக்கிற அவங்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க மன்னிங்க. சகோதரிக்கு ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கு உணர்த்துங்க எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது. ஆண்டவரே இது எல்லாத்தையும் நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த போர் வந்துட்டு எவ்வளவு பிரச்சனையா இருக்கிற நேரத்துல அந்த அந்த ஊர்ல அபுதாபில துபாயில எல்லாம் அநேக குண்டுகள் விழுகிற அந்த இடத்துல சகோதரி வந்துட்டு இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே. சகோதரிக்கு வேதத்தின்படி எது நல்லது எது கெட்டது என்ன முடிவு எடுக்கணுன்ற ஞானத்தை நீங்க கொடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிறதுதான் வந்துட்டு என்னுடைய பிரதான கடமைன்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரை பொருள் சம்பாதிக்கிறத காட்டிலும் ஏசப்பாவுக்கு வந்துட்டு கீழ்ப்படிந்து வந்துட்டு அவருடைய நல்லெண்ணத்தை சம்பாதிக்கிறதா வந்துட்டு அவருடைய கிருபையை சம்பாதிக்கிறதா ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான காரியமா இருக்கிறதுன்ற சகோதரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சித்தப்படி முடிவுகள் எடுப்பதற்கு நீங்க இறக்கம் பாராட்டுங்க. சகோதரிக்கு இருக்கிற எல்லா ஃபீவரையும் த்ரோட் இன்ஃபெக்ஷனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிக்கு இருக்கிற எல்லா ஃபீவர்ல இருந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். நீங்க சகோதரி
அவங்கள வழி நடத்துங்க, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise Lord, brother. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். நான் பிரியதர்ஷினி பேசுறேன். இப்ப அவிலா பேசுனாங்களா, அவங்களோட சேம் ரூம்மேட் தான் நானும் ஓகே, யூஏல தான் இருக்கேன். ஓகே. அவங்க சொல்லுங்க சிஸ்டர். அவங்க தான் எனக்கு நானும் ஒரு விசுவாசி தான். ஓகே, சென்னையில இருந்து வந்திருக்கேன், ஜாப்காக வந்திருக்கேன் இங்க. ஓகே, அவங்க மீட்டிங்ல உங்களை கேட்க சொல்லுவாங்க. நானும் கிறிஸ்டின் தான். சரி, அதனால மெசேஜ் எல்லாம் கேட்பேன், உங்களோட மெசேஜ்லாம். ஓகே எனக்கும் சிஸ்டர். ஓகே, இப்போ இந்த போர் இதுலாம் மெசேஜ் கேட்கவும் எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வேலைக்காக நான் இங்க வந்திருக்கேன், விசிட் விசால. ஓகே. ஒரு 3 மாசம் ஆகுது. அதனால ஒரு குழப்பத்திலே இருக்கிறேன். நீங்க என்ன இப்ப எப்படி சொல்றதுன்னு நீங்க எனக்கு வந்துட்டு தெரியல. இப்ப அங்க எனக்கு ஃபேமிலியா contribute இருக்கிறீங்களா, இல்ல நீங்க தனியா இருக்கிறீங்களா? அங்க ஷேரிங்ல தான் இருக்கும். ஃபேமிலி இல்ல, தனியா தான் வந்திருக்கேன் ஜாபுக்காக. தனியா தான் வந்திருக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு ஃபேமிலி சொன்னதான் சிஸ்டர் உங்களுக்குமே. ஏன்னா இப்ப எந்த நேரத்துல எந்த ஊர்ல இருக்கணும்னு சொல்லி, இப்ப அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டு ஒரு ஊர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப சோதோம் குமாரை அழிக்கணும்னு முடிவு பண்ணப்ப, லோத் அந்த ஊர்ல இருந்தது தப்பு. அந்த ஊர்ல வந்துட்டு நிறைய பாவங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் லோத்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனா ஆபிரகாம் வந்துட்டு அந்த ஊருக்கு போகவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா தான் குடியிருந்தாங்க. லோத்தும் ஆபிரகாமும் ஒன்னா தான் குடியிருந்தாங்க. பட் அதன் பிறகு வந்துட்டு இவங்க பிரிஞ்சு போனப்ப லோத்து எதை பார்த்து போனார்னா, அந்த ஊர் செழிப்பா இருக்கு. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான்னு வேதம் சொல்லுது. கண்களை ஏறெடுத்து பார்த்தப்ப அந்த சோதம் குமாரம் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஏன் துபாய்க்கு அமெரிக்காவுக்கு போறாங்க? அங்க நிறைய பணம் கிடைக்குது. சோ அங்க இருக்கிற கரன்சிக்கும் நம்ம கரன்சிக்கும் வந்துட்டு பார்த்தாக்க மல்டிப்ளை பண்ணா 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 90 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனாலதான் அமெரிக்காக்கோ இன்னைக்கு அமெரிக்கால என்ன நடக்குது? எல்லாத்தையும் வந்துட்டு ஓடுன்னு சொல்லி H1B விசா வாங்கினவங்க எல்லாம் H1B விசாவை கேன்சல் பண்ணி அனுப்புறான். பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னாக்க அந்த இமிகிரன்ஸுக்குரிய வசனத்தை மட்டும் நான் அனுப்புறேன். சரிங்களா? இமிகிரன்ஸுக்கு கடைசி நாட்கள்ல கஷ்ட காலம்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்குது. எரேமியா புஸ்தகத்துல, ஏசையா புஸ்தகத்துல எல்லாம் இமிகிரன்ஸ் கஷ்டப்படுவாங்க, உயிருக்கு தப்பிச்சு ஓடி வருவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப 3ஆம் உலக போர் சமயத்துல உயிருக்கு தப்பிச்சு கஷ்டப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடி வர்றதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடியே வர்றது நமக்கு நல்லது. நான் பணம் காசு சம்பாதிக்கிற உயிர் இருந்தாக்க எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம் சிஸ்டர். உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாக்க எதையுமே சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா? அது போல இப்ப ஆண்டவர் காண்பிக்கும் பொழுதே கீழ்ப்படுகிறது நமக்கு நல்லது. இல்ல நான் வந்துட்டு ஏதாவது உலகத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கலி நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். சரிங்களா? நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். நிறைய வந்துட்டு மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்துட்டு வேலை பார்த்திருக்கிறேன். இப்போ அமெரிக்காலயும் மற்ற இடத்துல வேலை பார்த்திருக்கிறேன். பட் ஆண்டவர் ஒரு காலகட்டத்துல போகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டிராவல்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப பணம் காசு தான் முக்கியம்னு நினைச்சாக்கா ஆண்டவருக்கு வந்துட்டு நம்ம பிரியமா இருக்க முடியாது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எந்த நேரத்துல எங்க இருக்கணும்னு சொல்லுவாரு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் தான் நமக்கு காண்பிக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 17ல 26, 27 வசனங்கள்ல குடியிருப்பு எல்லைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம வந்துட்டு இங்க போனா பணம் நிறைய கிடைக்கும், அங்க போனா பெரிய வேலை அப்படி சொல்லி வேலையை வச்சோ சம்பளத்தை வச்சோ ஒரு ஊருக்கு போறதை முடிவெடுக்கிறது காட்டிலும் இது இயேசுபாவுக்கு சித்தமா? இப்போ ஒரு நாட்டுல வந்துட்டு சமாதானம் இருந்தாதான் சிஸ்டர் கர்த்தர் வந்துட்டு அங்க சித்தம்னு அர்த்தம். அந்த நாட்டுல சமாதானமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஆண்டவருக்கு வந்துட்டு அங்க சித்தம் இல்லை. இப்போ உங்க ஊர்ல தான் வந்துட்டு அதிகமா இஸ்ரேலுக்கு அடுத்து அவன் டார்கெட் பண்ண பெரிய ஊர் எதுனாக்க துபாயோ அபுதாபியோ யுஏஇ தான் அதிகமா டார்கெட் பண்ணியிருக்கிறான் இல்லைங்களா? யுஏஇ டார்கெட் பண்ண அளவுக்கு வேற எந்த நாடே அதிகமா சவுதியை கூட அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணல. இல்ல ஓமனையோ குவைத் பஹ்ரைனை கூட அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணல. பெரிய டார்கெட் வந்துட்டு யுஏஇ தான் இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு இது ப்ரிலிமினரி ஜஸ்ட் 6 நாள் இல்லைங்களா? பட் 6 மாசம் போச்சுன்னா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால முதல்ல ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தோட அது வேலை போனாலும் பரவாயில்ல, நம்ம வேற வேலையை பார்த்துக்கலாம். குடும்பத்துல பினான்சியல் சிச்சுவேஷன் நெருக்கமா இருந்தாலும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியலாம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு மாசம் எனக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும். இப்படியே கம்பெனில கேளுங்க, எனக்கு ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், நான் ஊருக்கு போய் வேலை பார்க்குறேன், இங்க சிச்சுவேஷன் சரியில்லை, உயிரை கொடுத்தலாம் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி கம்பெனில கேட்டு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க சென்னையில இருந்து. அதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஊர் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அங்க போறதுல பிரயோஜனம் இல்லை, போக முடியாது. ஊர் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கறதுக்காவது நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் இப்போ ஒரு சில சகோதரர்கள் எனக்கு தெரியும் அங்கெல்லாம் இருந்தாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ அமெரிக்கால இருந்த சகோதரர்களோ மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்த சகோதரர்களோ ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு நாட்டுல சேஃப்டி இல்லை, உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க
குறிப்பா வந்துட்டு அந்த மாதிரி ஊர்கள்ல இருக்கிறது ரொம்ப வந்துட்டு கஷ்டம். நான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லாம் படிச்சு பாருங்க. எக்ஸ்பேட்ஸ்க்கு என்ன நடந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார்ல இமிகிரன்ஸ் அண்ட் எக்ஸ்பேட்ஸ்க்கு என்ன நடந்துச்சு. இப்போ உங்களோட பேங்க் எல்லாம் ஒரே நாள்ல க்ளோஸ் ஆயிடும் சிஸ்டர். ஒரு நியூக்ளியர் வார்னு ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்ல இதான் நடந்துச்சு. எல்லா பேங்க்கையும் ஒரே நாள்ல எடுத்து மூடிடுவான். இன்டர்நெட் எல்லாம் வந்துட்டு டோட்டலா ஷட் டவுன் பண்ணிடுவான். ஜிபே, ஃபோன்பே எதுவுமே வேலை பார்க்காது. இன்டர்நெட் பேங்கிங் வேலை பார்க்காது. என்ன பண்ணுவீங்க வெளிநாட்டுல இருந்துட்டு? உங்களுக்கு எல்லா ஃபிளைட்ஸையும் அடைச்சிருவான். இப்ப எப்படி கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்துட்டு எல்லா ஏர்போர்ட்டையும் அடைச்சிட்டாங்க. நீங்க வரணும்னு நினைச்சாலும் இந்தியா விட மாட்டான் இல்லைங்களா? அதனால சூழ்நிலை இருக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு மனம் திரும்புவதற்கு காலம் இருக்கும் பொழுதே மனம் திரும்புன்னு கர்த்தர் வசனத்துல சொல்றாரு இல்லைங்களா? அதனால சூழ்நிலை இருக்கும் பொழுதே நம்ம கர்த்தர் சொல்றதை கேட்கறது நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது சிஸ்டர். அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு கொஞ்ச நாள் வாங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் இங்க இருந்து வேலை பாருங்க. சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரமாட்டேன்னு சொல்லிட்டானா அவன் உயிரையே மதிக்கலைனாக்கா நம்ம எதுக்கு அந்த கம்பெனிக்கு வேலை பார்க்கணும்? அவன் நம்மளுடைய உயிரை மதிச்சானா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கணும் இல்லைங்களா? டிக்கெட் போடலைன்னா உங்க சொந்த கை காசுலயே டிக்கெட் போட்டு வந்துருங்க. இப்ப காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கான டைம் இது கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற டைம். நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ 3ஆம் உலக போர் இந்த உலகத்தின் மேல வரும். ஸோ அவங்கவுங்க குடும்பத்தோட இருக்கிறதா அவங்களுக்கு சேஃப்டி. இப்ப நீங்க தனியா இருக்கிறது, அதுவும் பெண்களா தனியா இருக்கிறதெல்லாம் சுத்தமாவே உங்களுக்கு சேஃப்டி இல்ல. குடும்பத்தோட வந்து இருங்க சிஸ்டர். அதுதான் நல்லது. சரிங்க பிரதர். உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பர்சனலா கூட வந்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. வேற எதுவும் உங்களுக்கு பர்சனலா இது சம்பந்தமா டவுட்ஸ் இருந்தா அந்த தீர்க்க தரிசனங்களோ இல்ல அந்த வீடியோஸ் எதுனாலும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே பிரதர். நான் ஓகே கான்டாக்ட் பண்றேன் சிஸ்டர். பிரதர் உங்களை. ஓகே ஓகே. தேங்க் தேங்க்யூ. யூ. பிரைஸ் லார்ட். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரதர் நான் சகாயராஜ் பேசுறேன் சவுதியில இருந்து. பிரதர் சகாயராஜ் என்னோட பேரு. மோயிசனோட அண்ணன். சகாயராஜ். சொல்லுங்க பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா பிரதர்? இருக்கேன். நான் வந்து சவுதியில இருக்கேன். சவுதியில இருக்கேன். ஓகே. இப்ப இது வரைக்கும் பெருசா அங்க ஒன்றும் தெரியலங்க. நார்மலா தான் இருக்கு இது வரைக்கும். சரி. அதனால பிரதர் ஊருக்கு வரலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நல்லபடியா ஊருக்கு வரது கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க பிரதர். ஓகே. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நம்ம ஜெபிக்கலாம். சரிங்க இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் சகாயராஜா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுப்பா அவர் வந்துட்டு ஆண்டவரே ஊருக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவரே விருப்பப்படுறாரு. அவருடைய இருதய விருப்பத்தை வந்துட்டு வாஞ்சையுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இயேசுப்பா சொந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய பயணத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய தூதர்களை கொண்டு அவர் பாதுகாப்பா கொண்டு வந்து இந்த ஊர்ல சேர்த்து விட்டுருங்கப்பா. அவர் ஆண்டவரே இன்று முதல் ஆண்டவரே உடைய வருகை மட்டும் மக்கள் நல்லா கீழ்ப்படிறதுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எந்த ஊர்ல இருக்கணும், எந்த ஊர்ல இருக்கக்கூடாது, எந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும், எல்லாவற்றையும் உடன் கேட்டு தெரிந்து கொண்டு உடைய வசனங்களுக்கு நல்லா கீழ்ப்படிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவரும் அவருடைய வீட்டாரும் எல்லாரும் நல்ல பாவங்களை அறிக்கை செய்து சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்ல கூடுகை அட்டன் பண்றதுக்கு கிருபையை கொடுங்க. இங்கே ஏதாவது சொந்தமா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு ஏசப்பா நல்ல கூடுகை அட்டன் பண்ணி விசுவாசத்துல அந்த குடும்பம் முழுவதும் வளருவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சகோதரனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் விரோதமா இருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக்குகிறேன். நீங்க சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவரை பத்திரமா கொண்டு வந்து நீர் சேர்க்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். துதி கன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே எடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் லாஸ்ட் வீக் வந்து என்னோட பையனுக்கு பெரியவனுக்கு சஞ்சய்க்கு வந்து ரொம்ப ரன்னிங் நோஸா இருக்கு, கோல்டா இருக்கு, புக்கு கீழே தலையை குனிஞ்சு பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க பிரதர். அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கிட்டையும் சொன்ன ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது செஞ்சிருந்தாலோ இல்ல எங்களை எதிர்த்து பேசின காரியம் ஏதாவது இருந்தாலோ அதுக்கு மன்னிப்பு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க பிரதர். அப்புறம் தம்பியும் ஜெபம் பண்ணாங்க. ஒரு நைட்டு வந்து ஒரு 11 o'clock இருக்குங்க பிரதர். ரன்னிங் நோஸ் எல்லாமே டோட்டலாவே, அதாவது 2 days கண்டினியூவா இருந்தது. ஒரு 2 hours நம்ம ப்ரேயர் பண்ண டைம்ல இருந்து ஒரு 2 hours கம்ப்ளீட்டா வந்து அந்த ரன்னிங் நோஸ் எல்லாம் டோட்டலாவே நின்றுச்சுங்க பிரதர். ஏசப்பாவுக்கு நன்றி. ஏசப்பா நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமா, அவர்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணி விசுவாசத்தோட கேட்டாக்க கண்டிப்பா கொடுப்பாரு. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். தேங்க் யூ பிரதர். ஏசப்பா Thank you, கொடான் sister. கொடி நன்றி. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். விபின் பேசுறேன் சொல்லுங்க பிரதர். பிரதர் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சிஸ்டரும் குழந்தையும் நல்லா இருக்காங்களா? 2 பேரும் நல்லா இருக்காங்க பிரதர். 2 விஷயம் பிரதர். ஒண்ணு தேங்க்ஸ் கிவிங், சொல்லுங்க. இன்னொன்னு ஜெபம். ஓகே பிரதர், இப்போ சொல்லுங்க. இந்த டாபிக் ரிலேட்டடா தான் பிரதர். நானு சின்ன வயசுல இருந்தே இந்த காலேஜ் முடிச்சதுல இருந்தே ஃபாரின்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. யுஏஇயும் ட்ரை பண்ணேன், அப்புறம் கனடாவும் ட்ரை பண்ணேன். காலேஜ் முடிச்சு வந்தோடனே எனக்கு ஓமன்ல எனக்கு மஸ்கட்ல ஜாப் ஆஃபர் கிடைச்சது, ரொம்ப ட்ரை பண்ணி. பட் ஓகே. ஆனா அன்னைக்கு இந்த சூழ்நிலை வந்து திடீர்னு எக்ஸ்பேர்ட்ஸ் வந்து நாங்க பேன் பண்றோம்னு சொல்லி, அவங்க எக்கனாமி சரியில்லைன்னு பேன் பண்ணிட்டாங்க. போக முடியல. அதை தொடர்ந்து கோவிட் டைம், கோவிடுக்கு அப்புறம் கனடாவுக்கும் ட்ரை பண்ணேன். விசா அப்ளை பண்ணி காலேஜஸும் கிடைச்சிருச்சு, காலேஜ் ஃபீஸும் கட்டிட்டேன். 1 வீக் ஆன்லைன் கோர்ஸும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். பட் ஆனா விசா அப்ரூவல் ஆகாம நின்று போச்சு. ஓகே. அது தொடர்ந்துங்கிறது. அதுக்கப்புறம் நான் இப்போ பிஸ்னஸ்ல இறங்கினதுக்கு அப்புறம் கம்பெனி வந்து ஓனர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். 24ல வந்து நான் ரெஜிஸ்டர் ட்ரை பண்ணேன். பட் ஆனா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் கல்யாணம் அது என்ன கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதுக்கப்புறம் பண்ணல. அப்புறம் நான் மறுபடியும் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கான நேரம் சரியாவே அமையல. அப்புறம் ஏன் தள்ளி போயிட்டே இருக்குன்னு இப்போ இந்த 1 வாரமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏசப்பா இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணி ஆகணும், ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு இது அப்படின்னு சொல்லி. எனக்கு எங்க அட்ரஸ் கொடுக்கறது, என்ன கொடுக்கறது எனக்கு தெரியாது. சிட்டில வந்து ஒரு ஆஃபீஸ் வாடகை எடுத்தோம்னா கண்டிப்பா 20,000 மேல ஆயிடும். எங்க டவுன்ல எடுத்தாலே ஒரு 10,000 பக்கம் வந்துருங்க. ஸோ அதனால இப்ப இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன பண்ணணும்னு ப்ரே பண்ணேன், எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க அப்படின்னு. டக்குன்னு அடுத்த நாள் வந்து எனக்கு ஒரு யோசனை வந்தது. அண்ணன் இந்த மாதிரி கமர்ஷியல் டாக்ஸ்ல இருக்காங்க ஒருத்தங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த சுச்சுவேஷன்ஸை சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லப்பா உங்க வீட்டை கூட நீங்க வந்து ஆஃபீஸா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் அந்த அட்ரஸ் கூட காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். நான் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தெரியும், நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவங்க உங்கள்கிட்ட அவங்க சங்ககிரியில தான் இருக்காங்க, ஸோ அதனால நீங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் வேலையா போய் பார்த்தேன். அவரு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, அவ்வளோ அன்பா அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாருன்னு. அவ்வளோ அன்பா ரொம்ப தன்மையா ஒவ்வொரு இதுக்கா உட்கார வச்சு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ ஈஸியா பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியா பண்ணி கொடுத்து ஜிஎஸ்டி அப்ரூவல் நான் இன்னைக்கு காலையில சப்மிட் பண்றேன். அடுத்த 1/2 hour 45 minutesக்குள்ள அப்ரூவல் ஆயிடுச்சு. சென்டர் வந்து சென்டருக்கும் போடலாம், ஸ்டேட்டுக்கும் போடலாம். ஆனா வந்து லாஸ்ட் டைம் போட்டது சென்டர் போனுச்சு. இந்த டைம் வந்து மறுபடியும் சென்டர் தான் போகும். ஸ்டேட் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் உடனே அப்ரூவல் கொடுத்துட்றேன். சென்டர் போனாலும் பிரச்சனை இல்லை, அவங்க பார்த்துட்டு என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ ஃபாலோ பண்ணுங்க. பட் ஆனா நீங்க வந்து வேண்டிக்கிட்டு, அவரு கிறிஸ்டினா ஹிந்துவான்னு எனக்கு தெரியலைங்க பிரதர், வேண்டிக்கிட்டு நீங்க போடுங்க, பாத்துக்கலாம், ப்ராபபிலிட்டி தான் அது, சென்ட்ரா ஸ்டேட்டா டிசைட் பண்றது சிஸ்டம் தான் பண்ணும் அப்படின்னு நான் ஜபம் பண்ணிட்டு போட்டேன். எனக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, 1 வாரத்துக்குள்ள நீங்க ரிப்ளை எனக்கு கொடுத்துட்டீங்க, வழி காமிச்சிட்டீங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரா டக்குன்னு நடந்துரும்ட்டு தான் நான் ஜெயிப்பிச்சேன். அதே மாதிரி ஒரு 1/2 hour டைம்குள்ள அப்ரூவல்னே மெசேஜ் வந்துருச்சு. நல்லவர். அப்படின்னா இது 2யும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப வெளிநாடு போறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அந்த ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. பட் இங்க லோக்கல்ல கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்ளை பண்ணா உடனே அப்ரூவ் பண்றாருன்னா, இப்ப நம்ம எங்க இருக்கணும்னு தான் கர்த்தர் காமிக்கிறாரு இல்லைங்களா? கரெக்ட் தான். அப்ப நம்ம அறியாத நாட்கள்ல கூட அவர் நமக்கு தெரியாம கூட அவரே நமக்காக டெசிஷன் எடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் மேல இருந்த விசுவாசத்தின் மூலமா அவர் நமக்கு ரைட்டான டெசிஷன் எடுத்து கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இது ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா தான் வந்துட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்ப இந்த நிலைமையில மஸ்கட்லயும் யுஏஇலயும் இருக்கிறது, அது நம்ம இப்ப பிரதர் சிஸ்டர்ஸும் அவங்க சிச்சுவேஷன் சொன்னாங்க இல்லைங்களா அங்க இருக்கிறதெல்லாம். அதனால அது ஆண்டவர் முன்கூட்டியே தடுத்துட்டாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரெக்ட் தான் பிரதர். இப்ப எங்க அண்ணனும் அபுதாபில இருக்காரு. அவரு அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தா பாம் அடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குதான். பட் அவங்க ஏரியால எதுவும் இல்ல. பட் ஆனா பட்டாசு அடிக்கிற மாதிரி பயங்கரமா கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கிளம்பி வாங்கன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனா தெரியல, அவங்க ஹிந்து நம்ம அபார்ட்மெண்ட்ல விழுகிற வரைக்கும் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, அது அங்க 10 கிலோமீட்டர் தள்ளி தானே விழுகுது, 5 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது, அது பக்கத்து வீட்டுல விழுகிற வரைக்கும் அவங்க பயப்பட. ஏன்னா அந்த பொருள் ஆசை வந்துட்டு அது விடாது பிரதர். அதனாலதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்துட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கு. ஸோ பணம் சம்பாதிக்கிறது தேவைதான் வந்துட்டு, பட் அது பொருள் ஆசையா வந்துட்டு மாறிடக்கூடாது. உயிர் இருந்துச்சுன்னா இப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம், உயிர் போயிடுச்சுனாக்கா அதனால உயிரை பணையம் வச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சம்பாத்தியம் யாரும் சம்பாதிக்கல.
ஆண்டவர் இருன்னு சொல்ற இடத்துல இருக்கலாம், வேணான்னு சொல்ற இடத்துல கிளம்புறதா நல்லது. எக்ஸ்பேர்ட்ஸை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அவருடைய கடைசி நிலைமை வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அவர்கள் துரத்தப்பட்ட வெளிமானை போல வந்துட்டு யாரும் சேர்க்கப்படாத மானை போல ஓடி வருவார்கள். தங்கள் தேசத்துக்கு போக புறப்பட்டு வந்துட்டு தங்களுடைய முகத்தை தங்கள் ஜனத்தாண்டைக்கு திருப்பி அவர்கள் ஓடி வருவார்கள். அவங்க கொல்லும் பட்டயத்திற்கு தப்ப அவர்கள் ஓடிவார்கள்னு பல வசனம் எரேமியா ஏசையாலலாம் இந்த கடைசி நாட்கள்ல எப்படி எக்ஸ்பர்ட்ஸ் பணம் சம்பாதிக்க போனவங்களாம் உயிருக்கு பயந்து வருவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஓரளவுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் கிளம்பி வர ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிஞ்சாக்க வர்றது எல்லாருக்குமே நல்லதுதான் பிரதர். அதனால யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அதே மாதிரி சொல்லுவோம். வேணா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வசனங்களை வேணா நான் ஷேர் பண்றேன். அது அவங்களுக்கும் அனுப்பி அவங்கள படிக்க சொல்லுவோம். அவங்க கிறிஸ்டியன்ஸ் இல்ல பிரதர். அவங்க நியூட்ரலா இருப்பாங்க. அவங்க இதை ஃபுல்லா நம்புவாங்களாங்கிற நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அறிக்கை இடல, பட் ஆனா வெளிப்படையா சொல்லிட்டேன், இனிமேட்டு அமைதியா இருக்காது, வேர்ல்டு வார் வரும், பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட சொல்லிருங்க அப்படின்னு நியூட்ரலா சொன்னேன். ஓகே, சரி, பரவாயில்ல. அவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். அவங்க புறஜாதிகளா இருந்தாலும் வசனத்தை சொல்லலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அங்க மும்பைக்கு போயிருந்தப்ப நம்ம சகோதரன் ஒருத்தர் வந்துட்டு கம்ப்ளீட்டா புறஜாதியா இருக்கிற ஒருத்தட்ட வந்துட்டு பைபிள்ல இருந்து சில காரியங்கள் காமிச்சாரு. எங்க காமிங்கன்னு சொல்லி அவர் எனக்கு அந்த வசனங்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல அனுப்புங்க அப்படின்றத கேட்டு அந்த வசனங்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு அவர் நல்லா இப்ப மனம் திரும்பிட்டு இருக்கிறார். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரமா. சோ நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் ஈவன் புறஜாதிகள் கூட பைபிள்ல இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இருக்குதா, நம்ம இதை சொல்லலாம். எங்க பைபிள் எல்லாம் இதெல்லாம் வரும்னு தெரியும்பா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த பைபிள் படிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுற விஷயமா கூட இதெல்லாம் இருக்கலாம். அதனால யாரா இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். நல்ல விஷயம் தானே. கரெக்டுங்க. ஓகே பிரதர். ஜெபம் பிரதர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க சாந்த குணம் எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வசனம் இன்னும் நல்லா நான் கீழ்படுகிறதுக்கு எனக்கு ஜீசஸோட அருள் இன்னும் வேணும் பிரதர். நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. திடீர்னு டக்குன்னு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபம் வர மாதிரி, எரிச்சல் அடைகிற மாதிரி, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே அந்த சாந்த குணத்துக்கு தடையாதானங்க பிரதர் இருக்கு. அது வேணும். 2வது, பிரியாக்கு இந்த சூழ்நிலையில நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு தெம்பான ஒரு மன வலிமை, ஆரோக்கியம், அதாவது குழந்தையை பாத்துக்கிறதுக்கான நல்ல ஒரு உற்சாகமான ஒரு தெம்பு வேணும் பிரதர். அடிக்கடி கொஞ்சம் சோர்வாயிடுறாங்க. நல்ல ஒரு தெம்பு வேணும், மனதளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி. சரிங்க பிரதர். ஓகே, நம்ம 2 விஷயத்துக்கு ஜெபிக்கலாம். சரிங்க. இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் ஆண்டவரே வெப்பனுக்காகவும் சகோதரி ஆண்டவரே பிரியாவுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, முதலாவது இயேசுப்பா சகோதரனை நீங்க அற்புதமா பாதுகாத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. வெளிநாட்டுக்கு போகாம எந்த ஊர்ல இருக்கணுன்றதையும் நீங்க வந்துட்டு காண்பித்திருக்கிறீங்க. லோக்கல்லே அவருடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நீங்க ஆண்டவரை ஈவாக கொடுத்த அந்த பிள்ளைக்காக, குழந்தைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வழியில சகோதரன் வந்துட்டு சாந்தமா இருப்பதற்கும் நீடிய பொறுமையா இருப்பதற்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட, நான் பாவியா இருந்தாலும் என்னோடு கூட நீடிய பொறுமையா இருந்திருக்கிறார்ன்றதை உணர்ந்து நானும் ஏசப்பா பிள்ளை, நானும் எப்பொழுதும் ஏசப்பாவை போல சாந்தமா இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும்ன்றத சகோதரன் புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவி கிட்டையும், தன்னுடைய சொந்தக்காரவங்க, நண்பர்கள், ஆண்டவரே தன்னுடைய கம்பெனில ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரு கூடயும் வந்துட்டு நீடிய பொறுமையோட, சாந்தத்தோட, ஆவியின் கனியோட இருப்பதற்கு சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனை வந்துட்டு நீடிய பொறுமை இல்லாம, சாந்தம் இல்லாம, ஆவியின் கனியில வளர விடாம தடுக்க நினைக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. சகோதரனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே வசனத்துல வளர்வதற்கும், தன்னுடைய மனைவி பிள்ளைக்கு சாட்சியாய் வாழ்வதற்கும் இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதே போல சகோதரிக்கு தன்னுடைய ஆண்டவரே குழந்தைய வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆண்டவரே பராமரிக்கக்கூடிய தெம்ப கொடுங்க ஆண்டவரே. இருதயத்துல, ஆவி, ஆத்மா, சரீரத்துல வந்துட்டு ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே சமாதானத்தையும் அருள வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். நல்ல ஆவியில் அனலா இருப்பதற்கும், ஆத்மாவில விசுவாசமா இருப்பதற்கும், சரீரத்துல வந்துட்டு நல்ல பலனோட இருந்து ஆண்டவரே தன்னுடைய பிள்ளை வந்து நல்லா பாத்துக்கிறதுக்கும், கணவன் அன்பா இருப்பதற்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக சகோதரியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரியோட சரீரத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரத்துல சந்தோஷமாக, சமாதானமாக, ஆவியில் அனலா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. தொடர்ந்து இவர்கள் இருவரும் ஆண்டவரை உடைய அன்பிலே நிலைத்திருந்து உடைய வருகை மட்டும் ஆண்டவரே விசுவாசிகளா பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக இவர்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த எல்லா ஜெபங்களையும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன்.
ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், இந்த மாதம் போன வாரம் வந்து பாண்டிச்சேரிக்கு கூடுகைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எங்க மாமா பையன், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நான் போனோம்ல சுவிசேஷம் அறிவிக்கிறக்கு அவங்களுக்கு, அவங்க அதான் கேன்சர் அவங்களுக்கு. அப்போ நம்ம கூட நீங்க வந்து எல்லாம் நம்ம நிறைய பேசி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தது, அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் வந்து அதுல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் நாங்க அப்பப்போ சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீ வந்து எசப்பாவை தெரியாதவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நான் வந்து அதிகமா பேசல, திரும்ப கொஞ்சம் ப்ரேயர்லயே வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து டேனியல் பிரதர் வந்தாங்கல்ல, அப்போ வந்து பாப்பா வந்து பெரியப்பா இந்த மாதிரி இதுக்கு நீங்க வந்து பிரதருங்க வராங்க, பிரதரை கூட்டிட்டு வரவா அவங்களுக்கு, ஆனா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, ரொம்ப பலகீனம் ஆயிட்டாங்க. அந்த அந்த மருந்தெல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப பலகீனமாவே ஆளே ரொம்ப இதாயிட்டாங்க. அதனால வந்து இவ கேட்டிருந்தா. அப்போ சரி வாங்க வர சொல்லுங்கன்ட்டாங்க. பரவாயில்ல வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்க சாயங்காலம் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி நாங்க அந்த விழுப்புரம் வழியா தானே வரணும் அப்படின்ட்டு பிரதர்லாம் அப்புறம் போனோம். நாங்க எல்லாருமே போயிட்டு அனிதா சிஸ்டர் எல்லாருமே கூட்டு போயிருந்தோம். போயிட்டு அங்க போய் அப்புறம் வந்து ஆனா அவங்களால உட்கார முடியல, ரொம்ப வலி, உடம்பு ஃபுல்லா வலி, முதுகு ஃபுல்லா வலி, உட்கார முடியாம இடுப்பு வலியில உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நாங்க மெதுவா ஹாலில் கூட்டிட்டு வந்தாங்க பையன். அப்புறம் உட்காந்தாங்க, உட்காரவே முடியல. அப்புறம் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதா என்ன அப்படின்னு, ஏசப்பா என்ன செய்யறதுன்னு அப்படி பிரதர்கிட்ட சொன்னேன், ரொம்ப முடியாம இருக்காங்கன்னொன்னே, அப்ப நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கார வச்சு அவங்கள வந்து வசனங்களை சொல்லி சொல்லி வந்து எதனால வந்து இப்படி நமக்கு இந்த வியாதிகள் இதை எப்படி ஏசப்பா நமக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமே ஆயிடுச்சு உட்காந்து ஒவ்வொரு வசனமா சொல்லி பிரதரும் கையை வச்சு, அப்புறம் நாங்க எல்லாருமே கை வச்சு வச்சு ஜெபம் பண்றோம். அது அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து அந்த வலி குறைஞ்சி எனக்கு அப்போ வரும்போது நடந்து வர முடியல, ஆனா வந்து எழுந்திரிச்சு ரூமுக்கு போகும்போது நல்லா நடந்து போனாங்க. அந்த மாதிரி ஏசப்பா சுகம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப நான் கால் பண்ணி பேசினேன். அப்போ வந்து என்னன்னா அவங்க குரல் நல்லா தெளிவா இருக்கு. அப்ப நான் விசுவசிக்கிறேன், ஏசப்பாவை தான் நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னாங்க. நான் அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நம்ம வந்து எல்லாருக்கும் தான் நாங்க வந்து சுவிசேஷம் நம்ம சொல்றோம். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், ஆனா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க சில பேர்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அந்த அழைக்கப்பட்ட ஜனத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்கள கூட்டிட்டு வராங்க. அந்த காலமா தான் இருக்குது. அதனாலதான் நம்ம வந்து சபைக்குள்ளேயும் எல்லாருக்குமே போய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதனால நீங்க புரிஞ்சுக்காங்க தான். அதனால நீங்க நல்ல பைபிளை படிங்க, உங்களுக்கு படிக்க முடியும்னா ஆடியோ போட்டு கேளுங்க, அப்படின்னு நல்லா வந்து நீங்க விசுவாசத்துல வளருங்க, நாங்களும் ஜெபிச்சுக்குவோம் சபையாரா, நீங்களும் நல்ல ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் பேசியிருந்தேன் அன்னைக்கு. அதனால அவங்க முழு விசுவாசத்துக்குள்ள வரணும் பிரதர், அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிச்சுக்கலாம். அவங்க பேர் வந்து அந்தோணிதாசன். அதே மாதிரியே திருநெல்வேலியிலயும் எங்க சொந்தக்கார தம்பி, அவன் பேரு அந்தோணி சிலுவைமுத்து, அவனுக்கும் கேன்சர். அவனுக்கும் இப்ப கொஞ்சம் சுகம் ஆயிருக்கு. அதான் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஊருக்கெல்லாம் திருநெல்வேலிக்கு போற மாதிரி இருந்தா அங்க போய் பார்க்கணும் அவனையும். அந்த மாதிரி. அப்புறம் வந்து எனக்கு இங்க உள்ள இப்போ வந்து என்னோட கஸ்டமருக்குமே வந்து நான் ஃபர்ஸ்ட்ல கடை 2023 நான் எடுக்கும் போதே, எதுக்கு கடை அடிக்கிறீங்கும் போதே நான் வந்து இந்த சுவிசேஷத்தை தான் நிறைய எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். ஏசப்பா வரப்போறாங்க, 3ஆம் உலகப் போர் வரப்போகுது, அதனால நான் உட்கார்ந்து நிறைய வேலை எல்லாம் செய்ய முடியாது, அதனால ஏசப்பாவுக்கு ஊழியமும் நான் செய்யணும், அப்படிதான் எல்லா கஸ்டமர்ட்டையும் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு கூட 2 கஸ்டமர் வந்துட்டு அவங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னோம், இப்போ திரும்ப இது பண்ணும்போது அவங்களே நம்புறாங்க, விசுவசிக்கிறாங்க.
அப்படியா? அப்போ நான் உங்க வீட்ல ஜெபம் இருக்குதா? நான் வரட்டா? அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு ஒரு கஸ்டமர் கூட. அந்த மாதிரி. அதனால இங்க கோபிச்செட்டிப்பாளையத்திலயும் எனக்கு ஒரு வாட்டி இன்னும் ஒரு டைம் நம்ம சுவிசேஷ கூட்டம் கூட நீங்க பிரேயர்ல வைங்க பிரதர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்க இங்க வர சூழ்நிலை வந்தா சொல்லுங்க. நாங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஏசப்பா ஏவிட்டு இருக்கிறாங்க. அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் இந்த வாரம் சபை கூடுதலும் இருக்கு வீட்ல. ஓகே சிஸ்டர். அதுக்காகவும் பிரேயர் பண்ணுங்க பிரதர். ஓகே சிஸ்டர், நம்ம ப்ரே பண்ணலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்களப்பா தந்தையே, ஏசப்பா ஆண்டவரே, அவங்க பாண்டிச்சேரியில சந்திச்சா ஆண்டவரே அந்த சகோதரன் அந்தோணிதாசனுக்காக அவருடைய குடும்பத்திற்காக மன்றாடுகிற ஆண்டவரே, அந்த சகோதரன் தன்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து உங்க மேல முழு விசுவாசத்தோடு இருப்பதற்கு இறக்கம் பாராட்டுங்க. அப்ப நானும் சர்ச்சுக்கு தான் போறேன், நானும் கிறிஸ்தவன் தான், எதுக்கு எங்களுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே பெருமையா மேட்டுமையா சிந்திக்காம வந்துட்டு வசனத்தை எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையா புரிஞ்சுக்கிட்டு வசனத்துக்கு கீழ்ப்படுவதற்கு இறக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவரையும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளை குடும்பத்தார் அனைவருமே இயேசுவின் நாமத்தால் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர் தன்னுடைய உடம்புல இருக்கிற ஆண்டவரே எல்லா நோய்கள்ல இருந்து குணமாகி உங்க மேல முழு விசுவாசத்தோட இருப்பதற்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா. அதே போல நல்லா மனம் திரும்பி ஆண்டவரே கீழ்ப்படிவதற்கு கிருபையை கொடுங்க. அதே போல ஆண்டவரே சகோதரி வந்துட்டு அவங்க சொந்த ஊர்ல சொன்ன அந்த ஆண்டவரே அந்தோணி சிலுவை மொத்த அந்த சகோதரனும் உங்க மேல முழு விசுவாசத்தோட இருப்பதற்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா. தங்களுடைய பாவ வழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு விசுவாசத்தோட வந்து ஆண்டவரை சீக்கிரத்தில் இவர்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறிக்கொள்வதற்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்கிற கூடுகைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அங்க அநேக ஆத்மாக்கள் வந்துட்டு புதிய ஆத்மாக்கள் எழும்புவதற்கு நீங்க இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. குடும்பமா அநேக குடும்பங்கள் வந்துட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கிருபை பாராட்டுங்க. அதற்காக ஆண்டவரே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நடக்கிற கூடுகைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அங்க வழி நடத்துங்க, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சுத்தமானால் ஆண்டவரே அங்க வந்துட்டு அநேக குடும்பங்கள் எழும்பி அவர்கள் எல்லோருமே ஆண்டவரே வாரம் கூடுகைக்கு வந்துட்டு ஆண்டவரே நல்ல விசுவாசத்தோடு வந்துட்டு உடைய வருகையை எதிர்நோக்கி இருப்பதற்கு இறக்கம் பாராட்டுங்க. அதற்காக ஆண்டவரே கோபிச்செட்டிப்பாளைய சபையை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து சகோதரியினுடைய குடும்பத்தார இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பத்தோட சகோதரரோட சேர்ந்து ஆண்டவரே நல்ல முழு விசுவாசத்தோட இன்னும் அதிகமா வசனத்துல வளருவதற்கு, அதிகமா பரிசுத்தத்துல வளர்வதற்கு இவங்களுக்கு பலப்படுத்துங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 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 பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். எப்படினப்பா பேசுறேன்? பிரதர் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? பேசலாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பேசலாங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த கால் வீக்கம்லாம் வீங்கிட்டு போயிட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் 2-3 ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஒன்றும் சரி வரல. சரி. அப்புறம் நேத்து செவ்வாய்க்கிழமை பொன்மலைக்கு போனேன். ஓகே. பொன்மலை போன டாக்டர் என்ன சொன்ன, நான் தான் அவர் ஏற்கனவே என்னை மெட்ராஸ் போக சொன்னாரு. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். சார் எனக்கு பார்க்க ஆள் இல்லை, ஓய்வுங்கிற, அதனால தான் என்னால் போக முடியலன்னு அப்பயே சொல்லிட்டேன். அப்புறம் செவ்வாய்க்கிழமை அதே சொன்னாரு. சார் என்ன அதான் எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன்னு சார். சரி போயிட்டு இன்னைக்கு வாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு போயிருந்தேன். அவர் மெட்ராஸ்லயே குறியா இருந்தாரு. சார் திரும்ப சொன்னேன், சார் எனக்கு ஆள் கிடையாது, எனக்கு இங்கே ஏதாவது பார்த்து ஏதாவது செய்யுங்க சார் காலுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே என்ன செஞ்சாரு, பெட்ல திங்கக்கிழமை காலையில நீ அட்மிட் ஆயிக்க, அதுக்கப்புறம் நான் உன்னை இங்க திருச்சியில உள்ள முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல்ல அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. சரி. அது ஆப்ரேஷன் பண்றாரா இல்ல வேற எது என்ன மாத்திரை கொடுத்து கரெக்ட் பண்றாங்களா இல்ல ஆஞ்சியோ பண்றாங்களா எனக்கு தெரியல. என் பையன்கிட்ட சொன்னேன், சரி வாங்கப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்ப எனக்கு எல்லாமே நல்ல மாதிரி முடியணும். அதே நேரத்துல அண்ணன் தம்பி ரொம்ப ரொம்ப போர்ஸா இருக்காங்க, ஒத்துமையே இல்லாம. நான் பெற்றாளா நீ பெரிய ஆளா அப்படியா இருக்காங்க. அதனால இவன் சின்னவன் வரேன்னு சொல்லிட்டான். இப்ப திங்கக்கிழமை கூப்பிட்டு போறேன். எனக்கு இந்த காலுடைய இது முடிஞ்ச வரைக்கும் மாத்திரையில அவங்க குணப்படுத்தினாலும் சரி, இல்லை ஆஞ்சோல தான் செய்யணும்னு சொன்னாலும் சரி, இல்லை ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல. பட் அதுக்காக எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். திங்கக்கிழமை போய் நான் அங்கே ஆஸ்பத்திரியில் ஓட்டு விடுவோம். சரிங்க பிரதர், ஜெபிக்கலாம் பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரருக்காக மன்றாடுகிற ஆண்டவர், அவருடைய காலில் இருக்கிற
எல்லா அந்த வலி வேதனையிலிருந்து நீர் விடுதலையை தர வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் அவருக்கு தயவாய் மன்னிங்கப்பா. அவருக்கு நல்லா பாவரிக்க பண்றதுக்கு அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவருடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. நல்லா முழு விசுவாசத்தோட இருந்து இயேசுப்பா உண்மை நம்புவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இயேசுப்பா அவர் டாக்டர்கிட்ட போகும் பொழுது இதுவும் பெரிய லெவல்ல வந்துட்டு அவங்க ஆபரேஷன் பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதுவும் இல்லாம ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமா நீர் சுகத்தை அருள வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. அவர் அறியாத நாட்கள்ல தெரியாத நாட்கள்ல வந்துட்டு தெரியாமல் செய்த எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னித்து அவருக்கு இந்த வெளியில விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீர் எப்பொழுதும் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. சகோதரருக்கு ஆண்டவரே டாக்டர் மூலமா இல்லாம ஏசப்பா நீரே எங்களுக்கு பரிகாரியான கர்த்தரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு பரிகாரியா இருந்து சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டி இந்த வழியில அவருடைய காலில் இருக்கிற எல்லா வீக்கங்கள்ல இருந்து வேதனைகள்ல இருந்து விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுக்கு காலில் இருக்கிற எல்லா வீக்கங்களையும் எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரனுக்கு காலில் இருக்கிற எல்லா வீக்கங்களையும் எல்லா பலவீனங்களை வேதனைகளை கொடுக்கிற எல்லா வந்துட்டு அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சகோதரனுக்கு காலில் முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். காலில் இருக்கிற வீக்கங்கள்ல இருந்து அவருடைய காலில் இருக்கிற வேதனைகள்ல இருந்து வந்துட்டு அவருடைய பாதத்துல இருக்கிற எல்லா வீக்கங்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லா பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சகோதரனுக்கு இந்த கால் பலவீனத்திலிருந்து முழு விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். கடலூர்ல இருந்து மோகிசன் பேசுறேங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். எங்க அண்ணன் வந்து செபாஸ்டியன் சொல்லிட்டு மூத்த அண்ணன், அவங்க வந்து யூஏல இருக்காங்க பிரதர். அவங்க சபை கூட கூட்டு வந்திருந்தேன். மறுபடியும் யூஏக்கு போனாரு, ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனாரு. அவர் வந்து போயிட்டு ரொம்ப நாள் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. வேலைக்கு ஏற்ற மாதிரி டைம் கிடைக்கும் போது அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல வந்து கொஞ்சம் பிரச்சனை, அண்ணி எங்களுடைய வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால அந்த காரணமா அவர் வந்து என்னோட பேசுறது இல்ல, பைபிள் ஸ்டடி அவருக்கு சென்ட் பண்ணாலும் அவர் அதை அட்டென்ட் பண்றது இல்லை. இப்போ இந்த போர் நடக்கிற சிச்சுவேஷன்ல அவர் அங்க துபாயில தான் இருக்கிறாரு. அவரும் அதே போலதான் சொல்றாரு, எங்க பக்கத்துல எல்லாம் விழல, அங்க முன்னாடி விழுற சத்தம் கேக்குது, வெடிப்பு சத்தம் கேக்குது, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வேற ஜனங்கள் மூலியமா நான் வந்து கேட்கும் போது அவர் சொல்லியிருந்தாருங்க பிரதர். அவருக்கு வந்து அந்த காசு சம்பாதிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் தவிர வசனத்து மேல அந்த கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அவர் வரணும் அப்படின்ற அந்த யோசனை இல்லை. ஏன்னா அவர் இப்போ ப்ரேயரும் கேட்காதனால இன்னைக்கு பைபிள் ஸ்டடி கூட அவருக்கு அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன், அவரு கேட்கல. நீங்க பேசும்போது அனுப்பிச்சு கொடுத்தேன் பிரதர். அவருக்கு மனமாற்றம் நாளைக்கு அந்த லிங்க் வரும் இல்லைங்களா, வீடியோ லிங்க் இந்த பைபிள் ஸ்டடிக்கு, அந்த லிங்கை கூட அவருக்கு அனுப்பி விடுங்க. பட் அதுக்கு மேல உங்களுக்கு சுயமா ஏசப்பா மேல வந்துட்டு ஒரு விசுவாசம் வேணும் இல்லைங்களா. இப்ப இது நம்ம நன்மைக்காகவா வந்துட்டு சொல்றோம், இப்ப அவங்களுடைய நன்மைக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். இப்ப அவருக்கு இப்ப அது என்ன, இப்ப 10 கிலோமீட்டர் தள்ளி விழுகுதுன்னா பக்கத்து வீட்டுல விழுந்தாதான் விசுவாசிப்போமா? அப்படி இருக்கக்கூடாது. இப்ப இதெல்லாம் ஆண்டவர் அடையாளங்கள் காமிக்கிறாரு தூரத்திலே வந்துட்டு. ஏன்னா ஒரு அழிவு வருதுன்றப்ப ஒரு ஞானி வந்துட்டு அந்த அழிவுக்கு தப்பிச்சுக்குவான்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. அது என் பக்கத்துல வரலன்னு சொல்லுது, அது மூடத்தனம். இப்ப நம்ம நீதிமொழிகள்லாம் படிக்கும் பொழுது இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு அழிவு பிரச்சனை வருதுன்னு சொன்னாக்க விவேகியோ ஞானியோ அதுக்கு வந்து தப்பிச்சுக்குவான். அது என் பக்கத்து தெருவுல விழுகணுமா இல்ல என் பக்கத்து வீட்டுல விழுந்தாதான் நம்புவோமா? துபாயில விழுந்தாலே போதும் இல்லைங்களா. இப்ப நம்ம இருக்கிற ஊர்ல விழுந்தா அது டேஞ்சரு, அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது பணம் ஒண்ணுதானே இதுக்கு வந்து தடையா இருக்கு இல்லைங்களா, சம்பாத்தியம். வேணா அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம், ஆண்டவரே அவங்களோட இருதயத்தை மாத்துங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம் பிரதர். ஆமாங்க பிரதர். அவங்க அண்ணன் வந்து மனமாற்றம் வரணும், அவங்க ஃபேமிலிலையும் எந்த மனமாற்றம் வரணும், அவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன நினைச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாருங்க பிரதர். அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சா அவர் நம்புறாரு, அவரு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா பெரிய அண்ணனுக்கு அந்த யோசனை இல்லை, ரொம்ப விலகி இருக்காங்க பிரதர் கர்த்தரை விட்டு. அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். பிரைஸ் லார்ட். ஜெபிக்கலாம் பிரதர். ஓகே பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்களை தந்தையே ஆண்டவரே, சகோதரன் செபாஸ்டியனுக்காக
அன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனுடைய இருதயத்துல நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. அழிவு வரும் பொழுது அந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்வது தான் வந்துட்டு கர்த்தர். அதனாலதான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு காமிக்கிறார், அடையாளங்கள் எல்லாம் காமிக்கிறாருன்றதை உணர்ந்து கொண்டு சகோதரன் வந்துட்டு ஆண்டவர் பொருளாசையை காட்டிலும் பணம் சம்பாதிக்கிறதா முக்கியன்றதை காட்டிலும் ஏசப்பா உடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சகோதரனுடைய இருதயத்துல வந்துட்டு ஆண்டவரே நீங்க வந்துட்டு நீங்க பேசுங்க, எங்க இருக்கிறது சேஃப்டின்றத அவருடைய இருதயத்துல நீங்க உணர்த்துங்க. சகோதரனுக்கு உணர்த்தி ஆண்டவரே சகோதரன் அந்த பொருளாசையெல்லாம் விட்டுட்டு நமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. இப்ப வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அதை விசுவாசிப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. உங்களோடு கூட தனிமையில ஜெபம் பண்றதுக்கு இந்த சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இந்த குடும்பம் முழுவதும் மனம் திரும்பி அவங்க சகோதரர்கள் எல்லாருமே ஆண்டவரை மோவிசன் பிரதருடைய அவருடைய ஆண்டவரை இன்னொரு சகோதரன் இப்ப பேசினாரு, அவரோட கூட வந்துட்டு இவர்கள் எல்லோரும் சகாயராஜ் பிரதர், இவங்க அக்கா தங்கச்சி எல்லோருமே ஆண்டவரை ஆவியிலே ஒற்றுமையா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகள் அவருடைய வருகை மட்டும் நல்ல கூடுக பண்ணி இவங்களுக்கு அங்கங்க லோக்கல்ல ஏதாவது ஒரு வேலையை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரை. 6 நாட்கள் வேலை செய்யணும், ஒரு நாள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது போல இவங்க எங்கிட்டாவது ஒரு லோக்கல்ல ஒரு வேலை பார்த்து முடிய வருகை மட்டும் ஆண்டவரே நல்லா கூடுக பண்ணி முடிய சத்திய சுவிசேஷத்தை கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் சாட்சியாய் வாழ்வதற்கு இவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக ஆண்டவரே செபாஸ்டின் பதரையும் சகாயராஜ் பதரையும் ஆண்டவரை மோவிசன் பதரையும் அவங்களுடைய சகோதரிகள் குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இவங்களோட கூட இருந்து அவங்களை வழி நடத்துங்க. அவர் ஆண்டவரே அங்கிருந்து பத்திரமா கிளம்பி வரதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜபங்கள் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Praise the Lord, brother. Brothers, sisters, வேற யாருக்காவது prayer request சாட்சிகள்? ஓகே, இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.